ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनम् मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचैतन गौरवादिहननौ कुन्ती सुधा पालनम् एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्ण लीलामृतम्। தசகம் 8ல ஸ்லோகம் 1ல வந்து பிரளயத்துக்கு அப்புறம் பிரம்மகல்பத்துல பிரம்மா அவர் வந்து வேதங்களோட அதாவது அந்த ஞானத்தோட அவர் பிறக்கிறார். அவர் ஆவிர்வகிக்கிறார் பிரம்மா. அவர் வந்து பழைய கல்பத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குறதுக்கோசரம் சிருஷ்டி காரியங்கள் எல்லாம் தொடங்குறதுக்கோசரம் அவர் வந்து பிறக்கிறார். இப்ப அதைத்தான் நம்ம பார்ப்போம் இந்த தசகத்துல, அதாவது தசகம் 8ல. இப்ப அடுத்த தசகத்துல அந்த கணக்குகளை பத்தி பார்த்தோம் நம்ம. அதாவது ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஒரு இரவு, சகசிர சதுர்யுகம். அந்த கால்குலேஷன் எல்லாம் போன கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். அத கல்பம்னு சொல்லுவா அத. சோ அதை நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் யூ கேன் லேர்ன் தட். எப்போ உங்களுக்கு பொழுது போகலைன்னா ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அப்படியாக பகல் முழுக்கும் சிருஷ்டி, இரவு முழுக்கும் அவர் வந்து தான் சிருஷ்டிச்ச அந்த சிருஷ்டிகளோட கூடி பகவான் கிட்ட தூங்குறார் அவர் இல்லையா. பக்கத்துல பகவான் பக்கத்துல வந்து தஞ்சமடையறதுன்னு சொல்லுவாத. சோ அந்த மாதிரி நிலிய சமம் ஸ்வசிருஷ்டை, தான் படைச்ச அந்த படைப்புகளோட பகவான் கிட்ட வந்து ஒன்றி போயிடுறார் பிரம்மா. அதை வந்து நைமித்திக பிரளயம்னு சொல்லுவா. அதாவது ராத்திரியாக்கும் அது. சோ நைமித்திக பிரளயத்தப்ப சிருஷ்டி காரியங்கள் எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்காது, பிரளயம் தான். மறுபடியும் வந்து அடுத்த நாளைக்கு அதே மாதிரி சிருஷ்டி காரியங்கள் தொடங்கும். அப்ப அதுக்கு வந்து சகசிர சதுர்யுகம் அந்த கால்குலேஷன் என்னவாக்கு வந்து நீங்க பாத்துக்கணும். அடுத்த நாளைக்கு வந்து ஸ்லோகம் 3 நம்ம பார்த்தோம். அடுத்த நாளைக்கு அவர் வந்து தொடங்கும் பொழுது நம்ம எப்பவும் போல எல்லா காரியங்களும் செய்யற மாதிரி பிரம்மாவும் தன்னுடைய காரியத்தை ஆரம்பிக்கிறார், சிருஷ்டி காரியத்தை அவர் தொடங்குறார். அந்த சமயத்துல வந்து இந்த இம்மார்டல்ஸ்னு சொல்றோம் இல்லையா, மார்கண்டேயர், அவள் எல்லாம் என்னன்னா அவளுக்கு வந்து தூக்கத்திலிருந்து இருந்து எழுந்திருக்கிற மாதிரிதான் அவளுக்கு எல்லாம். அதாவது நம்ம பின்னால நம்ம படிப்போம் மார்கண்டேய மகரிஷி பத்தி எல்லாம். இப்ப நமக்கு தெரியும் அவருக்கு வந்து தீர்காயுசம் இருக்கு. அப்ப அவளை எல்லா மன்வந்திரத்திலயும் இருந்திருக்கா. இம்மார்டல் அவளை என்னைக்குமே அவளை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. சோ அவளுக்கெல்லாம் நித்ரையில இருந்து எழுந்திருக்கிற மாதிரி. ஆனா நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய கர்ம வினை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஜென்மம் அமையும் இல்லையா. நம்ம தேகம் போயிடுறது, அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு தேகம் கிடைக்கும். சோ அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய என்ன கர்ம வினைகள் என்னவோ, புண்ணிய காரியங்கள் பாவ காரியங்கள், அதுக்கு ஏத்த கடைசி நிமிஷத்துல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ, கீதையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி மரோ ஜென்மம் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் தசகம் 4 வரும் பொழுது இந்த பரார்த்தத்தை பத்தி கால்குலேஷன் வந்தது. அதாவது பிரம்மாவுக்கு இந்த 100 டிவைன் இயர்ஸ். அப்ப அந்த பரார்த்தம்னு வரும் பொழுது இப்போ வந்து ஒரு பரார்த்தம் கழிஞ்சு, அதாவது 50 டிவைன் இயர்ஸ் போயாச்சு. அது ஒரு வருஷ கணக்கு ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி அவருக்கு 100 வயசு இது பிரம்மாவுக்கு. அதுல 50 முடிஞ்சு இப்போ 51ல நம்ம இருக்கோம். அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுத்தேன். 51ல அந்த ஸ்லோகத்தை எடுத்துனோம், சங்கல்ப ஸ்லோகத்தை எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்வேதவராக கல்பம், வைவஸ்தவ மன்வந்திரம், द्वितीयपरार्थे आद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे ஸ்வேதவராக கல்பேவர் வைசிய, அதுக்கெல்லாம் விளக்கங்கள் நமக்கு பார்த்தோம் நம்ம. சோ அதுல இருந்து நமக்கு தெரியறது இது எந்த பரார்த்தமாக்கும், இந்த கல்பத்துக்கு எப்படி பேரு கொடுத்திருக்கா, அப்புறம் எந்த மனுவாக்கம் இப்போ ஆண்டு இருக்கா, அந்த மன்வந்திரம் ஒரு மன்வந்திர கணக்கு. சோ இத்தனையும் நம்ம இந்த 4 ஸ்லோகத்துக்குள்ள நம்ம பார்த்தாச்சு. எவ்வளவு பிரீஃபா ஒரு 4 ஸ்லோகத்துக்குள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம 5ஆவதுல என்ன பார்த்தோம்னா, டே டைம் முழுக்க அவருக்கு வந்து சிருஷ்டி,
அதுக்கப்புறம் வந்து ராத்திரி அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் அந்த சிருஷ்டி எல்லாமே அவருள்ள ஒடுங்கி போயிடுறது. அப்போ ஒரே ஆர்ணவம், மகார்ணவம், வெறும் ஜலக்காடா இருக்கும். கீழே நம்ம படத்துல பார்க்கலாம், கம்ப்ளீட்டா ஜலக்காடு. அப்ப அந்த சமயத்துல பகவான சுத்தி மகரிஷிகள், சனாதன இந்த 4 பேர் இருக்கா இல்லையா? சனத்குமார்கள். அவ எல்லாம் ஸ்துதி பண்ணிட்டு இருப்பாளாம் பகவான. அதாவது எல்லாம் நல்லபடியா இருக்கணுமேன்னுட்டு நெக்ஸ்ட் டேனா அவர் நித்திரையில போயிட்டு இருக்கார் அந்த சமயத்துல. இப்ப நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல எப்படி இந்த ரிஷிகள் எல்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்க. கீழே சனத்குமாரர் 4 பேர் உண்டு. அதே மாதிரி ரிஷிகள். இவாள ஸ்துதி பண்ணிட்டு அங்க பக்கத்திலேயே இருப்பாளாம். இதெல்லாம் பாகவதத்துல இருக்கு. சோ நீங்க பாகவதத்தை படிச்சாதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து படத்துக்குள்ள வந்து அதுல இருந்து இந்த விஷயங்களை எடுத்து ஆட் பண்றோம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம். சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லையேன்னு தோணும். ஆனா அதெல்லாம் ஆக்சுவலா இந்த புராணத்துல இருக்கிறது தான் நாங்க உங்களுக்கு டெபிக் பண்ணி காட்டுறோம் நாங்க. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா அவருடைய இந்த முத்திரை இல்லையா, யோக நித்திரை எப்படி பண்றார் அதை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த ஆனந்த சாந்திரானுபவ ஸ்வரூப அப்படின்ட்டு பார்த்தோம். அவர் ஆனந்தமா நித்திரை போயிட்டு இருப்பாராம். ஏன்னா சர்வம் அவர்கிட்ட ஒடுங்கி இருக்கு, எல்லாம் சேஃபா இருக்கு இல்லையா அவர்கிட்ட. அப்ப அதுல இந்த ஆழ்ந்த நித்திரையில அவர் இருப்பார் அந்த சமயத்துல. அப்ப அந்த ஸ்லோகத்துல அது ஒரு முத்திரையாட்ட இந்த யோக யோக முத்திரை, இந்த நித்திரை எப்படி இருக்கும், அந்த ராத்திரி அவர் போகிற அந்த தூக்கம் வந்து எப்படி ஒரு இந்த போஸ்டர் என்னங்கிறத அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு முன்னால அவர் கட்டளையிடுறார் காலசக்திட்ட. அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம் 7ல, ஸ்லோகம் 7ல காலசக்திட்ட வந்து அவர் வந்து கட்டளையிடுறார். இந்த மாதிரி என்ன எழுப்பணும்னு சொல்லி அவர் அடுத்து. ஏன்னா நைமித்திக பிரளயமான பின்ன மறுபடியும் பிரம்மகல்பத்துல சிருஷ்டி தொடங்கணும் இல்லையா? அப்ப அவர் வந்து என்னை எழுப்பணும்னு சொல்லிட்டு காலசக்திக்கு ஆக்ஞிடுறார். அது இப்ப வந்து எல்லா சர்வ ஜீவராசிகளும் அவருக்குள்ள ஒடுங்கி இருக்கு. அடுத்து வந்து ஸ்லோகம் 8 நம்ம என்ன பார்த்தோம், எந்த எப்படி காலம் கடக்கிறது வரும்போது அந்த மாதிரி பகல் இரவு போயிட்டே இருக்கு. இப்ப மறுபடியும் டே டைம் வருது. இப்போ அந்த சமயத்துல கரெக்டா காலசக்தி வந்து எழுப்பி விடுற பகவான இல்லையா? அதுக்கு அது என்ன ரீசன், என்னத்துக்கு ஃபெமினியன் ஜெண்டர்ல காலசக்தி கொடுத்துருக்கு அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றாருன்னா இப்ப சிருஷ்டி தொடங்கணும் இல்லையா? இது நம்ம ஏற்கனவே தசகம் 5ல நம்ம பார்த்திருக்கோம். அவர் வந்து பாக்குறார் இந்த அவருடைய ஜடரத்துக்குள்ள சர்வமும் அடங்கி இருக்கு, சூஷ்ம ரூபத்துல எல்லாமே இருக்கு. அப்ப அவர் வந்து அதை பாக்குறாரு. அவர் அதை பார்த்த உடனே மாயை கலங்கிறது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த சிருஷ்டி தொடங்கும். அதாவது தூக்கம் எழுந்த பின்ன மறுபடியும் தொடங்குறது. இப்போ ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். ததாத திருஷ்டியே தன்னுடைய திருஷ்டிய வந்து அது மேல போடுறாரு. அவர் போட்ட உடனே மாயை கலங்கிறது. அப்படியாக என்ன நடக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பழைய தசகம் 5ல நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா பகவானுடைய இப்போ என்ன ஆகுதுன்னா எழுந்திருந்தாச்சு. எழுந்திருக்கிறதுக்கு முன்னால நாபியிலிருந்து ஒரு அழகான ஒரு ஸ்டெம் வருது, பத்மம் இல்லையா? நாபி ரந்திராத்து. அவருடைய நாபி ரந்திராத்துன்னா ரந்திரம்னா ஒரு தொலை இருக்கும் இல்லையா நம்ம தொப்புள்ள, அந்த தொலையிலிருந்து ரொம்ப அழகாக ஒரு குட்மலம் கிஞ்சன திவ்ய பத்மம்னு சொல்றார் பட்டத்திரி. அழகான ஒரு பத்மம் மேல வருது. நீங்க பார்க்கலாம், அது வந்து குட்மலம்னு சொல்லுவா. குட்மலம்னா மொட்டு விரிஞ்சிட்டுல அது அந்த இருட்டா இருக்கு இல்லையா? இப்போ இன்னமும் ராத்திரி பகல்னு தொடங்கணும் இல்லையா? இப்போ அந்த இருட்டுல நீங்க பார்க்கலாம் அந்த தாமரை பூவை. ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்கா லாஸ்ட் டைம். இதெல்லாம் கற்பகம் பண்ணினது இந்த பிக்சர்ஸ் எல்லாம். சோ அழகான ஒரு திவ்ய பத்மம் ஒண்ணு வருது. அதுல வந்து எல்லா பதார்த்தங்களும் அடங்கி இருக்கு இல்ல சார். ஜீவராசிகளுடைய சூஷ்மங்கள் அத்தனையும் அந்த மொட்டுல இருக்கு. இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா சொல்றதாக்கும். ஆக்சுவலா சிருஷ்டி காரியங்கள் இப்ப தொடங்க போறது, அதுதான் என்னோட அர்த்தம். அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த மொட்டு வந்து இப்போ நாபியிலிருந்து எழுந்து மேல எழுந்து அந்த ஜலத்துக்கு மேல வரும். ஜலத்துக்கு மேல வந்தோடனே விரியறது. அது விரிஞ்ச உடனே அதனுடைய எதழ்கள் எல்லாம் பறந்து விரியும். இப்ப எதழ்கள் விரியும் பொழுது அந்த அதனுடைய வெளிச்சத்துல அது வந்து அதுக்கே இயற்கையா வெளிச்சம் இருக்கு. ஒரே அந்தகாரம், இருட்டு. எனத்தினாலே இருட்டு, சர்வம் அவர்கிட்ட தானே இருக்கு இல்லையா? சூரியன் சந்திரன் இத்தியாதிகள் பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் அவர்கிட்டயாக்கு இருக்கு. சோ அந்த சூரியன் சந்திரன் வெளியில வந்த பின்னதானே வெளிச்சம் வரப்போறது. அப்ப எல்லாமே ஜலக்காடா இருந்த சமயம் இப்போ வந்து அது விரியும் பொழுது அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினால அந்த இருட்டு அப்படியே போயிடுறதாம். அப்போ மேல வந்து அந்த விரியறத பாக்குறோம். அதுக்கப்புறமா அடுத்த பிக்சர்ல தான் நம்ம அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா இவர் பத்மினி சம்பவகான்னு இருக்கார். அதாவது இவர் வந்து அந்த தாமரை பூவில இருந்து தோன்றாராம் பிரம்மா இல்லையா? இப்ப அவருக்கு நிறைய பேர் உண்டு.
சோ பத்மஜன்மா அப்படிங்கிற பத்மினி சம்பவக பத்மஜன்மா நிறைய பேர் உண்டு பிரம்மாவுக்கு. சோ அந்த பத்மத்திலிருந்து அவர் ஜனிக்கிறத நம்ம பாக்குறோம் இதுல. அந்த 3 பிக்சரையும் கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் பிக்சர்ல நம்ம பார்த்தோம். எப்படி அந்த மொட்டு, அதுக்கப்புறம் அந்த மொட்டு மேல எப்படி விரியறது, அது விரிஞ்ச மொட்டுல இருந்து இப்படி வெளிச்சம் கிடைக்கிறது, அதுக்கப்புறமா அதுல பிரம்மா வருது. இது 3ஐயும் நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இதெல்லாம். அப்புறம் கடைசியில இப்ப என்ன நம்ம ஒவ்வொரு ஆள் பார்க்க போகும்போது பிரம்மா ஜனிக்கிறார் இல்லையா? அப்போ அந்த லாஸ்ட் ஸ்லோகத்தை எப்பவுமே எல்லாரும் சொல்லுவா, நம்ம சொன்னாங்கன்னா நம்ம ரோகங்கள் எல்லாம் நீங்கும் எல்லா பெரியவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இது எப்படின்னா பிரம்மகல்பம் பாத்மகல்பம்னு 2 உண்டு. அதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். பிரம்மகல்பம்ங்கிறது தொடக்கம், பாத்மகல்பம் எண்டு. சோ அந்த எண்டுல முடிஞ்ச பின்ன அடுத்து பிரம்மா மறுபடியும் தோன்றாரு. அதுதான் லாஸ்ட் ஸ்லோகத்துல பாத்மகல்பே பாத்மகல்பத்துல அல்லவா அதனுடைய எண்டுல, பாத்மகல்பத்தினுடைய எண்டு பிரம்மகல்பத்துக்கு பிகினிங். சோ அந்த ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும் அந்த ஸ்லோகங்களை நீங்க பார்க்கணும். பாத்மகல்பம் முடியற டைம், அப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங் டைம்ல தான் அவர் பிரம்மா தோன்றுவார். அஸ்மின் பராத்மன் நனு பாத்மகல்பே துவமித்த உத்தாபித பத்மயோனிகி. பத்மயோனின்னு பத்மத்துல பிறக்கிறார் இல்லையா, அவன் பிரம்மா. சோ பிரம்மா இப்போ பிறக்கிற உத்தாபிதனா அவர் அது ஜனிக்கிறாராம் பிரம்மா. அப்போ பகவானுடைய அனந்த பூமான்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி இல்லையா. அவருடைய விபூதிகளுக்கு அளவே கிடையாது, அனந்த பூமா. அப்போ தன்னுடைய இதையும் சொல்லிக்கிறார், மம ரோகராசியம், என்னுடைய ரோகத்தை எல்லாம் நீதான் களையணும்னு சொல்றாரு. மம ரோகராசியம் நிருந்திங்கிறாப்பா. பாதாலய வாச விஷ்ணு. சோ இந்த இடத்துல அந்த விஷ்ணு என்னத்துக்கு சொல்றார், அதே மாதிரி பராத்மன் என்ன பராத்மன் சொல்றார். அஸ்மின் பராத்மன் என்னத்துக்கு சொல்றாருங்கிறது நான் சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுதும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் பட்டத்திரி சொல்லும் பொழுது. சோ பராத்மன் என்னத்துனால சொல்றாங்கன்னா, பகவான் விஷ்ணு புராணத்துல நீங்க பார்த்தேன்னா பூதாத்மா, இந்திரியாத்மா, பிரதானாத்மா, ஆத்மா, பரமாத்மா, இப்படி நிறைய பேர்ல பகவானை கூப்பிடுவா. என்ன அர்த்தம்னா இது சர்வமும் அவர்கிட்ட தானே இருக்கு. இந்திரியாத்மா, இந்திரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. பூதாத்மா, பஞ்சபூதங்களும் அவர்கிட்ட தான் அடங்கி இருக்கு. எல்லாமே அவர்கிட்ட தானே இருக்கு. சோ பகவான் எத்தனை பேர்ல கூப்பிடலாம் இருக்கு. ஆத்மாவும் அவர்கிட்ட தான் இருக்கு, பரமாத்மாவும் அவர் தான். அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தலைவர் அதான் பரமாத்மா. பரமாத்மான்னு சொல்றோம், அதான் பராத்மன்னு சொல்றாரு அவர். விஷ்ணு அது என்னத்தினால சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கும். 4 லைன் தான் இருக்கும், ஆனா விஷயங்கள் ஏகமா இருக்கும். சோ அப்படியாக இப்போ பிரம்மா அவதரிக்கிறத நம்ம போன தசகத்துல பார்த்தோம். இனி அடுத்து என்ன அது பார்ப்போம். இப்போ பிரம்மா இஸ் பார்ன் நவ். தசகம் 9. ஸ்திதஸ்ஸ கமலோத்பவ தவ ஹி நாபி பங்கேருஹே குதஸ்திவிதமம்புதோ உதிதமித்யநாலோகயல் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவృத்தானன சதுர்வதன தாமகாத் விகசதஷ்ட திருஷ்டியாம்புஜம். டியூன் கூட கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்க படிக்கும் பொழுது நிறைய தடவை ரன் பண்ணி இந்த டியூனையும் கிராஸ் பண்ண பார்த்துக்கோ. இப்போ பிரம்மா ஆவிர்வகிக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஸ்ரீமன் பட்டத்திரி. ஸ்திரமாக ஸ்திதஸ்ஸ கமலோத்பவ இல்லையா. கமலம்னா தாமரைப்பூ. சோ தாமரை பூவுல எப்படி வர்றார் பிரம்மா, தவ நாபி பங்கேருகேங்கிறார். அவருடைய நாபியிலிருந்து நீங்க பார்க்கலாம், நாபியிலிருந்து ஒரு பச்சை தண்டு வருது. அதுக்கு மேல அந்த தாமரைப்பூ விரிஞ்ச தாமரைப்பூ மேல பிரம்மா வரதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அப்படியாக அதுல இப்போ ஸ்திரமா பிரம்மா உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கீழே பகவானை பாருங்க, அவர் அந்த படுக்கையில இல்லையா, அந்த சர்ப்ப படுக்கையில இன்னும் படுத்துட்டு இருக்காரு. அவர் கண்ணு திறந்திருக்கும், ஏன்னா இப்போ பகல் ஆயாச்சு, பிரம்மா பிறந்தாச்சு. இப்போ அவருடைய நாபியிலிருந்து அந்த பங்கேருகே, அந்த பங்கஜத்துல ஸ்திதக அவர் ஸ்திரமா பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காராம். இப்போ கூத்தக கூத்தக ஸ்திபத் அம்புதவ் உதித்தம், இப்படி பிரிச்சுக்கலாம். அம்புதவ்னா இப்போ பிரம்மா மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த கமலத்துல. அவர் யோசிக்கிறார், அவர் பார்க்கிறார். பார்த்தான்னா அவர் ஒரு கமலத்து மேல ஒரு தாமரைப்பூ மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் குத்தக இது எப்படியாக்கும் இந்த தாமரைப்பூ வந்தது. அப்ப குத்தக ஸ்திபத் அம்புதவ், அம்புதம்னு இந்த ஜலத்துல ஏன்னா வேற எதுவுமே இல்ல, ஒரே ஆர்ணவம் தான் இருக்கு. முழுக்க முழுக்க ஜலக்காடு. அதுல ஒரே ஒரு பெரிய தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான்.
அதுதான் அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த தாமரைப்பூல வெளிச்சமா இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. மற்றபடி வேற எதுவும் அவருக்கு காண்றது இல்லை. அப்ப அவர் யோசிக்கிறார், இது எப்படி இந்த தாமரைப்பூ வந்தது, எங்க இருந்து வந்து இந்த தாமரைப்பூ, குத்தக ஸ்திவத்து, ஸ்திவத்துன்னா எங்க இருந்து இந்த தாமரைப்பூ தோன்றிற்று, இது அம்புதம் இந்த ஜலத்துல உதித்தம் எப்படி உண்டாச்சு, இது அனாலோகையன், அனாலோகையன். ஆனா எதையும் பார்க்க முடியல அவருக்கு. அவர் பார்க்கறது என்ன, அவர் ஒரு தாமரைப்பூ மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தாமரைப்பூ எங்க இருந்து வந்திருக்கு அது அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. சரி, அடியில அதுக்கு ஒரு தண்டு இருக்கு, அது தண்டு எங்க இருந்து வருது அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே காண்றது இல்லை அவருக்கு. அப்போ அவரை வந்து யோசிக்கிறார் அவன். சோ அனாலோகையன், வேற எதையுமே அவர் பார்க்கறது இல்லை அவர். அந்த சமயத்துல எங்க இருந்து இந்த தாமரைப்பூ வந்திருக்குன்ட்டு என்ன பண்றாருன்னா, கதீக்ஷண, அந்த சமயத்துல தன்னுடைய பார்வைய குதூகலாத்து, இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ஏன்னா அப்பதானே பிறந்திருக்காரு இல்லையா. சரி, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு தாமரைப்பூ மேல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கு. அப்ப இது எங்க இருந்து இந்த தாமரைப்பூ வந்திருக்கும், யார் இந்த தாமரைப்பூ இப்படி பிடிச்சுன்னு நிக்கிறா, அது எங்க இருந்து அதுக்கு சப்போர்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பலவிதமான ஆலோசனைகள் அவருக்கு. குதூகலாத்து, அந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தோட, குதூகலாத்துன்னு அந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தோட அவர் பாக்குறார். பிரதி திசம், ஒவ்வொரு திசையிலையும் பாக்குறாராம். பிரதி திசம் விவர்த்தானனா திருப்புறாராம், தன்னுடைய முகத்தை எல்லா பக்கத்திலும் இப்படி திருப்பி திருப்பி பாக்குறார். அப்படி முதல்ல அவருக்கு ஒரு முகம் தான் இருந்திருக்கணும் இல்லையா. இப்படி நாலு இப்படி பார்க்கும் பொழுது நாலு திசையில, முதல்ல சவுத்துல பாக்குறதா, இதெல்லாம் படிச்சுக்கோ நீங்க பாகவதத்துல. அதுக்கப்புறம் சவுத்து, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படி பாக்குறாரு. அப்போ அந்த மாதிரி அப்படி பார்த்த உடனே பார்க்க பார்க்க அவருக்கு 4 முகங்கள் வந்ததுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு முகம் ஸ்திரமா இருந்தானே, 4 டைரக்ஷன்ல பார்க்கும்போது 4, இப்ப அவருக்கு 5 முகமா இருக்கணும். ஆனா படத்துல நீங்க பார்க்கும்போது 4ஆ உங்களுக்கு காணும். சோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கி ஆக்கும், நீங்க பாத்துக்கோ. ஏன்னா அந்த ஒரு முகத்தை வந்து இவர் சிவபெருமான் வந்து கிள்ளி எறிஞ்சு விடுவார். அது சிவானந்தலகிரியில தான் அதை நம்ம பார்க்கலாம் நம்ம. அப்போ எப்பவுமே ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாகவதத்துல சதுர்முக பிரம்மாதான் சொல்லுவா, சதுர்முகம்னு சொல்லுவா. சோ அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னா, அந்த 4 பக்கமும் திரும்பி பார்த்ததுனால இவருக்கு 4 டைரக்ஷன்ல இந்த ஃபேஸ் போறது இல்லையா, அதனால இவருக்கு 4 முகம். சோ 4 முகத்தோட இவர் பிறக்கிறார். அப்போ இந்த 4 டைரக்ஷன்லயும் அவர் பார்க்கிறார். பிரதீட்சண குதூகலாத்து, ஆர்வத்தோட அவர் பார்க்கும் பொழுது, பிரதி திசம், ஒவ்வொரு திசையிலையும் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து முகங்கள், சதுர்வதனம், அதுல 4 முகங்கள், 4 முகங்கள் அவருக்கு அவருக்கு கிடைக்கிறது அந்த சமயத்துல. இந்த 4 முகம் இது ஒரு சிம்பாலிக்கா சொல்றதாகும். ஏன்னா அந்த நவளும் அப்படித்தானே இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம் அவனுக்கு எல்லா பக்கத்திலயும் முகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா பக்கத்துல இருந்து அவருக்கு பார்க்க முடியும். நமக்கு அப்படித்தானே, அது பின்னால வேணா பார்க்க முடியாதா இருக்கும். ஆனா அந்த நம்மளுடைய லெப்ட் சைடு, ரைட் சைடு, நேரா 3 டைரக்ஷன்ல நமக்கும் பார்க்க முடியும். பேக்ல தலை சுத்தினாதான் நமக்கு பார்க்க முடியும். சோ இவருக்கு வந்து அந்த 4 பக்கத்துக்கும் அந்த கலை திரியும் பொழுது அவருக்கு 4 முகங்கள் வந்ததா சொல்றார். சோ சதுர்வதன தாமகா விகசத்து அஷ்டன 8. அப்போ 8, அப்போ 4 முகங்கள்னா 8 கண்கள் இல்லையா. அப்போ அஷ்ட திருஷ்டியாம்புஜம், திருஷ்டினா 8 கண்ணு. அந்த கண்கள் எல்லாம் எப்படி இருக்கா, தாமரைப்பூ மாதிரி இருக்கான். வட்டத்திற்கு எதுவுமே கம்பேரிசன் பாருங்க, தாமரைப்பூ. பாதங்களும் தாமரை, வதனமும் தாமரை, எல்லாமே தாமரைப்பூக்கு தான் கம்பேர். கண்களும் தாமரைப்பூ, எல்லாமே தாமரைப்பூக்கு கம்பேர் பண்ண வருவார். அதாவது அவ்வளவு அழகா இருக்கான் பாக்குறதுக்கு. இப்படி 4 முகங்களும், அந்த 8 கண்கள், ஒவ்வொரு முகத்துக்கு 2 கண்கள். அப்ப அந்த 8 கண்களும் எப்படி இருக்குன்னா, அது அம்புஜம்ங்கிறாரு. அதுவும் தாமரை அந்த கண்களையும் உண்டாயிட்டான் பிரம்மாவுக்கு. சோ சதுர்வதன தாமகாத் விகசத்துன்னா பளபளன்னு இருக்கான் பாக்குறதுக்கு. விகசத் அஷ்ட திருஷ்டியாம்புஜம், திருஷ்டிய அம்புஜம், அம்புஜம்னா தாமரைப்பூ மாதிரி இருக்கான் அவருடைய கண்களும். தாமரைப்பூ மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். சோ அப்படியாக இவருக்கு வந்து 4 முகங்களும் 8 கண்கள் விகசிக்கிறது, பிரகாசமா இருக்கு. நீங்க ஆனா இப்பவும் அவர் வந்து கீழே பகவான் இருக்கிறத அவர் பார்க்க முடியறது இல்லை அவருக்கு பாருங்க. ஏன்னா அவர் வந்து தாமரை பூக்குள்ள அதுக்குள்ளேயாக்க அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அவர் இன்னும் ஆலோக்கியன் பாக்குறோம் இல்லையா. இது ஆலோக்கியன், வேற எதையும் அவர் பாக்குறது இல்லை. அவர் பாக்குறது வந்து தாமரைப்பூ தான். தாமரைப்பூல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறத மட்டும்தான் பாக்குறாரு. இப்ப 4 பக்கமும் சுத்தி பார்த்ததுனால அவருக்கு 4 முகங்களும் 8 கண்களும் கிடைக்கிறதா முதல் ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். நம்ம இப்ப அடுத்து என்ன நடக்கிறது என்னன்னா, மகார்ணவ விகூர்ணிதம் கமலமே
तत्केवलं विलोक्य तदुपाश्रयं तव तनुं नालोकय कयेश कमलोदरे महति निस्सहायो अहं कुतस्तिविदमम्बुजं समजनीति चिन्तामगात्. அழகா பண்ணியிருக்கா பாருங்க. இஸ் ஆல் கர்த்திங் ஹஸ் டன் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கா. சோ இந்த இடத்துல பாருங்க, ஆஸ் பர் தி ஸ்லோகம், மகார்ணவ விகூர்ணிதம். மகார்ணவம்னா பெரிய சமுத்திரம். சமுத்திரம் எப்படி அலையடிக்கிறது. விகூர்ணிதம்னா அப்படி சுழல்றதா. இந்த சமுத்திரம் அப்படி சுழன்று நிற்கிறத நீங்க பார்க்கலாம். அலையெல்லாம் அத்தனை உயரத்துக்கு வருது. அதுதான் மகார்ணவ விகூர்ணிதம். அதுல கமலம் ஏவ, கமலம்னா இந்த தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூ ஒண்ணு மட்டும்தான் அவர் பார்க்கறது. இப்போ வேற எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் ஜலக்காடு. கமலமேவ தத் கேவலம், அது ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கு. விலோக்கிய கதுபாசிரியம், இந்த தாமரை பூவுக்கு எங்கே ஆக்கம், இதுக்கு ஆரிஜன் இல்லையா? அந்த கொஸ்டின் அவருக்கு வரத்தானே. அவர் ரொம்ப புத்திமானவர். பின்னால பார்ப்போம் அவரை பத்தி எவ்வளவு புகழ்ந்து சொல்றாரு பட்டத்திரிங்கிறது பின்னால பார்ப்போம். விலோக்கிய ததுவாசிரியம், தத்து ஆசிரியம், அது எங்கேயாக்கும் அந்த பிடிச்சுட்டு அது வந்திருக்கு அந்த தாமரைப்பூ. சோ அதை பாக்குறாரு. விலோக்கிய ததுபாசிரியம். அப்பவும் இப்ப பாருங்க, அந்த ஸ்டெம் கீழே வந்து அது பகவானோட நாபில இருந்தாக்கும் வருது. ஆக்சுவலா இங்கேயும் அலையடிச்சுட்டு இருக்கு எல்லா பக்கத்திலயும். அதுல முகம் வந்தா சொல்லிக்கு எங்க பார்த்தாலும் அலையடிக்கிறது. ஆனா அது எங்க இருந்து வருது? பகவானுடைய நாபியில இருந்தாக்கும். அந்த நாபி என்னன்னா தொப்புள், தொப்புள்ல இருந்து அந்த காம்பு மேல வந்திருக்கு. அவருக்கு நான் ஆலோக்கியன், பகவான் கீழே படுத்துன்னு இருக்கிறத அவர் பார்க்கல. கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இந்த பெட்ரோல்ஸ் எல்லாம் எத்தனை பெருசா இருக்கு, இதழ்கள் எல்லாம் பெருசா இருக்கு. இவரும் உட்கார்ந்து இருக்கிறது மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். அப்ப நடுவுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த பெட்ரோல்ஸ் எல்லாம் மறைக்கும் இல்லையா? அதனால அவருக்கு இப்போ எட்டி பாக்குறது அந்த மாதிரிலாம் சில குழந்தைலாம் கேட்கும், எட்டி பார்த்தா தெரியாதான்னு. எட்டி பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அலை அடிக்கிறது. ஒவ்வொரு அலையும் ஆலோசனத்துக்கு அலை அடிச்சுட்டு இருக்கு. ஒரே டார்க்னஸ் வேற. சோ அதுல கீழே அவர் படுத்துட்டு இருக்கிறது அவர் பாக்குறது இல்லையா அவர். அப்போ கயேஷ கமலோதரே மகதிங்கிறார். இத்தனை பெரிய கமலம். அதுதான் அடுத்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது. கயேஷ கமலோதரே மகதிங்கிறார். இந்த பெரிய கமலம், அதுல நிஸ்ஸகாயமோ, நானும் எந்தவித சகாயம் யாருமே இல்லை, வேற யாருமே கிடையாது. பிரம்மா உண்டு, அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் அவர். அப்ப நான் யாருடைய சகாயம் இல்லாம நான் வந்து இந்த கமலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோ கமல உதரே பாருங்க, உதரேன்னா கமலத்துக்குள்ளேயாக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். சோ அந்த பெட்ரல்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கு. இப்போ நான் வந்து இந்த கமலத்துடைய உள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது எத்தனை பெருசு, மகதி, பெரிய தாமரைப்பூ அது. சோ நிஸ்ஸகாயக, யாருடைய சகாயமும் இல்லை எனக்கு. நிஸ்ஸகாயக அகம், எனக்கு ஒருத்தருடைய சகாயமும் கிடையாது. இது எப்படி ஆக்கம் உண்டாயிற்று? குத்தகன்னு எப்படி ஆக்கம் உண்டாயிற்று? இந்த அம்புஜம், இந்த தாமரைப்பூ சமஜநீதின்னு எப்படி இது வந்தது? இந்த தாமரைப்பூ எப்படி ஆக்கம் வந்தது? இப்படி சிந்தாமகாத்து, இப்படி அவர் வந்து சிந்திக்கிறார். அவர் என்ன எப்படி ஆக்கும் இந்த தாமரைப்பூ வந்ததுன்னு மறுபடியும் அவர் யோசிக்கிறார். ஏன்னா கீழே அந்த தண்டையோ கீழே பகவான் பற்றி எதையுமே அவர் பார்க்க முடியறது இல்லை, அவருக்கு பார்க்கறதும் இல்லை. அப்போ அவருக்கு சிந்தனை ஓடுறது. இப்ப எப்படி எங்க இருந்து இந்த தாமரைப்பூடைய பலம், எப்படி எப்படி இது நின்றுட்டு இருக்கு? இப்படி ஒரு சமுதிரத்துல எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம ஒரு தாமரைப்பூ எப்படி இருக்கு? சோ இது நமக்கும் தோணும் இல்லையா? ஒரு போட்ல இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சப்போர்ட் ஆர் சம்திங். அது ஆஃப்கோர்ஸ் பினாமினன் பிசிக்ஸ்ல எல்லாம் நீங்க படிச்சிருப்பேன். ஆனா அந்த கமலமும் அப்படிதான், அப்படி எப்படி எப்படி ஆடின்னு இருக்கு அந்த ஜலத்துல. அந்த இதெல்லாம் பாக்குறோம், அலைகள் எல்லாம் பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி அவர் யோசிக்க தொடங்குறார் பிரம்மா. அடுத்து என்ன அடுத்து பாக்குறோம் என்ன நடக்கிறதுன்னு. அமுஷ்ய ஹி சரோருஹ கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சய சகலு நாளரந்திராத்மனா ஸ்வயோக பல வித்யயா சமவரூடவான் பிரௌடதி த்வதீயம் அதிமோகனம் நது கலேவரம் திருஷ்டவான். பாருங்க, அமுஷ்ய ஹி சரோருஹ, சரோருகன்னா தாமரைப்பூ. தாமரைப்பூக்கு எத்தனை பேரு பாருங்க. சரோஜ, எதுக்கும் தாமரைப்பூன்னு அர்த்தம். சரோருக, இந்த மாதிரி பெரிய ஒரு தாமரைப்பூ எப்படி? அமுஷ்யகி சரோருக கிமப்பி காரணம் சம்பவேத்து,
அப்போ பிரம்மா யோசிக்கிறாங்க, இது தோன்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அவர் வந்து நிறைய புத்தி அவருக்கு. அப்போ இந்த மாதிரி நான் அந்த கமலத்துல வந்து உட்கார்ந்துட்டு இப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதுதான் யோசிக்கிறார். கிமபி காரணம் சம்பவேத், ஒரு காசு இருக்கு. அவரால யோசிக்க முடியறது இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இது தோன்றி இருக்குன்னு அவருக்கு தெரியறது. கிமபி காரணம் சம்பவேத் இது ஸ்ம கிருத நிச்சய. இப்படி வந்து யோசிச்சுட்டாராம். சரி, கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இந்த பத்மம் தோன்றியதற்கு. சோ இதிஸ்ம கிருத நிச்சய சகலு நாளரந்திராத்மனா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த நாளம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா பண்ணியிருக்கா கற்பகம். அகைன் ரியலி யூ ஹாவ் டு கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். அவ்வளவு அழகா பண்ற ஒரு ஒரு படத்தையும் யோசிச்சு யோசிச்சு. நீங்க இந்த படத்துல நீங்க பாருங்க, இந்த பத்மத்துல வந்து சென்டர் போர்ஷன் நீங்க கவனிச்சிருக்கணும் எனக்கு தெரியாது. இந்த எதழ்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீள். நடுவுல வந்து ஒரு ஒயிட்டா ஒரு ஒரு கூம்பின மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அதுல வந்து பச்சை பச்சையா அந்த வித்துகள் எல்லாம் காணும் வட்டமா. ஆக்சுவலா இதெல்லாம் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் இந்த பூல. அதுக்கு அதை சுத்தி வந்து ஸ்டேவன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டேவன்ஸ் வந்து மேல் போர்ஷன். இந்த உருண்டை உருண்டையா பச்சையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஓவரி. அதுக்குள்ளதான் அந்த எக் இருக்கு. இப்ப வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் பாலினேஷன் நடக்கும். பயாலஜி படிச்சவளுக்கு தெரியும், பாட்னி படிச்சவளுக்கு தெரியும். அந்த இது பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன், அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இந்த ஓவியூல் கெட்ஸ் ஃபர்டிலைஸ்ட். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இது வந்து ஒரு வித்தாயிடுறது. இந்த பெட்டல் எல்லாம் உதிர்ந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னும் இந்த தாமரைப்பூ வந்து ஒன்னொன்னும் விதையா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சீட்ஸ் ஆஃப் தி தாமரைப்பூட சீட்ஸ் கூட நீங்க பார்த்திருக்கலாம். அதுல ஏதோ மெடிசன் இதெல்லாம் உண்டு அதுக்கு. சோ அந்த விதை கருப்பா இருக்கும், அதுக்குள்ள விதை லேட்டரா. தாமரை கிழங்கு நீங்க பார்த்திருப்பேன். இந்த விதையெல்லாம் உதிர்ந்து விழுந்தாச்சுன்னு கட் பண்ணினானா அந்த தாமரை கிழங்கு வந்து சுடுவன் தண்ணியில போட்டுட்டு அதை உணர்த்திட்டு வத்தலாக்கி விடுறாங்க. அது நீங்க பார்த்திருப்பேன். சோ அந்த போர்ஷன் அதை இமேஜின், அதே மாதிரிதான் இது. இது வந்து கிரீனிஷா இருக்கு, யங்கா இருக்குது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ள அதைத்தான் சொல்றார். என்ன, நாளரந்திராத்வனா, அந்த நாளத்துல அந்த அந்த நாளம்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற ஹோல் வழியா அந்தராத்மனா அதுக்குள்ளால இவர் போறாராம். இப்ப நமக்கு யோசனை, இவர் எங்க இருக்கார்? தாமரை பூக்கு மேல நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த நடுவுலதான் இந்த சீட்டு மாதிரி இருக்கு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தேகத்தை சுருக்கிக்கிறார் அவர். அதுக்கெல்லாம் யோக பலம் வேணும் இல்லையா? இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணினானா அவளுக்கு சித்தி எல்லாம் கிடைக்கும். அதான் அடுத்த லைன்ல ஒரு தன்னுடைய யோக பலத்தினால தன்னுடைய தேகத்தை வந்து சுருக்கிக்கிறார் அவர். இந்த மாதிரி அவளுக்கு வந்து அந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்கும். அந்த அனிமா சித்தி, லெக்மா சித்தின்னு சொல்லுவாங்க. அஷ்ட சித்திகள் கிடைக்கும் இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணின வழக்கெல்லாம். அப்ப அந்த அஷ்ட சித்திகளை அவன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இப்ப இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அப்போ கலுன்னு வருது இல்லையா, அது என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நுழைந்தார் தான், நுழைந்தார் இல்லையா அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து வட்டத்தில் கேட்கிற மாதிரி இது. அதாவது அவர் உட்கார்ந்து இது ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவர் வந்து அந்த அந்த நாளத்துல இருக்கிற அந்த தொலைக்குள்ள நுழைஞ்சாரு இல்லையா, அப்ப அந்த கலுங்கிறத ஆட் பண்ணிப்பாரு. சோ சகலு நாள ரந்திராத்மனா அதுக்குள்ள போறார். நீங்க பார்க்கலாம் அவர் அந்த எப்படி அதுல இருந்து வந்து அந்த அதுக்குள்ளால எப்படி நுழையிறாரு பாருங்க. அந்த ஹோலுக்குள்ளால நுழைஞ்சு அந்த தண்டு பக்கத்துல வரார். அப்ப தண்டு எப்படி அவருடைய உருவத்தை சுருக்கிக்கணும் இல்லையா, அது வந்து அவருக்கு எப்படி என்னன்னா ஸ்வ யோக பலம்ங்கிறாரு. அவருடைய யோக பலம், அந்த யோகம் அஷ்டாங்க யோகம் பண்ணி பண்ணி அந்த பலம் அவருக்கு. சோ தவ ஸ்வ யோக பலம் வித்யா, அந்த அதை அத்தியனம் பண்ணி அது பிராக்டிஸ் பண்ணியிருக்கார் அஷ்டாங்க யோகம். அப்படின்னா என்ன, அந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் 4ஆம் தசகத்துல இல்லையா. அது எத்தனை, அது 8 லிம்ஸ் இருக்கு அதுல. அப்புறம் அந்த பிராணாயாமம் பண்ணி அதுல உட்கார்ந்துட்டு அந்த சமாதி நிலைக்கு போயிட்டு அந்த பகவானை தியானம் பண்ண தொடங்குவா. சோ அதுல 8 லிம்ஸ் உண்டு. அதுல ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வளர்க்கணும். அதனாலே வளர்க்குது அசாத்திய பலம். அவளுக்கு வந்து இந்த சித்திகள் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி யோகம் பண்றவளுக்கெல்லாம். அதுதான் ஸ்வயோக பலம்ங்கிறாரு. ஸ்வயோக பலக வித்யா. அதனால அது அந்த புத்தி அவருக்கு இருக்கு. இப்போ சமவரூடவான் பிரௌடதீகிங்கிறார் அவர். அப்போ சமவரூட ஆரூடன்னு அதுக்குள்ளால போக தொடங்குறாராம். தன்னுடைய உடம்ப சுருக்கிண்டு அவர் அதுக்குள்ள போக தொடங்குறார். பிரௌடதீகிங்கிறார் அவர். பிரௌடதீன புத்தி. இவருக்கு அசாத்திய புத்தி.
இவருக்கு. அதாவது வேதத்தை கையில வச்சுட்டுதானே எப்பவுமே பிரம்மாவை காட்டுவா. சோ அந்த வேதத்துல இருக்கிற நாலேஜ் எல்லாம் இன்டெக்ட் எல்லாம் அவருக்குள்ள ஊந்தி இருக்கு அந்த நாலேஜ். அதுதான் சிம்பாலிக்கா காட்டுற அந்த வேதங்கள் எல்லாம் அவர் கையில வச்சுட்டு அதுல அத்தனை நாலேஜ் அறிவெல்லாம் அவருக்கு உண்டு. அதனாலதான் பிரௌடதின்னு சொல்றாங்க. சோ அவர் இந்த மாதிரி உள்ள போயிட்டு இப்போ சமவருடவான் பிரௌடதேகி. அப்பவும் என்ன, ஜஸ்ட் இந்த படத்துல பாருங்கோ, ஸ்வதீயம் தங்களுடைய பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். அப்படி போயிட்டும் கூட அதிமோகனம், அப்படி அழகா படுத்துட்டு இருக்காரு அவர், சயனிச்சுட்டு இருக்காரு. அதிமோகனம் நது கலேபரம். கலேபரம்னா அவருடைய அந்த தேகம். பகவான் எப்பவுமே வபுகுவா சரீரம் அப்படின்தான் சொல்லணும். தேகம்னு நம்ம மனுஷ தேகத்தை தான் சொல்லுவோம் நம்ம. இப்போ கலேபரம், கலேபரம்னா அவருடைய அந்த சரீரத்தை என்ன திருஷ்டவான், அப்போ ஒரு நோக்க முடியலையா. இதுவும் நீங்க ஜஸ்ட் நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. இவர் அந்த நாளத்துல வந்தாலும் அந்த நாளத்துல இருந்து அந்த நாபியில தொடங்குறது, நாபியில இருந்துதான் தொடங்குறது இல்லையா. அப்போ அந்த நாபி வரைக்கும் அவர் வந்தாச்சுன்னாலும் கீழே அந்த நாபி இருக்கிறது அவருக்கு காணாது. ஏன்னா சூஷ்மத்துல வந்திருக்கார், சூஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு அவர் உள்ள வந்திருக்கார். அங்கேயும் எல்லாமே டார்க்கா தான் இருக்கும். அப்போ ஆக்சுவலா பகவான் அங்க படுத்துன்னு இருக்கிறது, நீளவாக்குல அவர் படுத்துட்டு இருக்காரு. அப்ப அது அவருக்கு தெரியறது இல்லை. அதுதான் இங்க சொல்றாங்க, எவ்வளவு சரீரம் எடுத்துட்டு அந்த நாளத்துக்குள்ளால வந்துட்டு கூட அவருக்கு என்ன திருஷ்டவான், பகவான் கீழே படுத்துன்னு இருக்கிறத அவருக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றார். அது எப்படி இருக்காராம் அவர், அதிமோகனம், அழகு சுந்தரம், சுந்தரனா அவர் படுத்துட்டு இருக்காரு. அது யோக நித்திரையில பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருப்பாருப்பா பகவான். அவரை பார்க்க முடியலையா பிரம்மாவுக்கு. அதுதான் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமன் பட்டத்ரி. இனி அடுத்து என்னன்னா, தத சகல நாளிகா விவர மார்கோ மார்கயல் த்ரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவ்ருத்ய கமலோதரே சுகநிஷண்ண ஏகாக்ரதி சமாதி பலமாததே பவதனுகிரஹைகாக்ரஹி. தத சகல நாளிகான்றார். இப்ப பாருங்க, அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு நாளத்துக்குள்ளார போய் பார்த்தான்னு பாக்குறாரு. ஆனா தெரியறது இல்ல, எங்க இருந்தாக்கும் இந்த பத்மம் வந்திருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியும். பகவான் கீழே படுத்துன்னு இருக்குது அவருக்கு தெரியறது இல்லை. அப்ப அவர் என்ன பண்றார், மேல வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஹோல் வழியா உள்ள போறார். அது மாதிரி அதே மாதிரி சகல நாளிகா அங்க எத்தனை தொலை இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து பூந்து வர்றார் வெளியில. அதுக்கு எத்தனை அந்த மார்கமோ மார்கயன் அந்த அப்படி மார்க்கத்தை இது பண்ணிண்டே அவர் கீழே 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 இறங்கி வரார். சோ தத சகல நாளிகா விவர மார்கோ மார்கயன்னு ரயசிய சதவத்சரமா. சதன 100. இப்ப 100 டிவைன் இயர்ஸ் இந்த மாதிரி தேடின்னு இருக்கார். அவருடைய காலமே 100 டிவைன் இயர்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா. பிரம்மாவுக்கு 100 டிவைன் இயர்ஸ் தான் அவருடைய கணக்கு. அதுக்கப்புறம் புது பிரம்மா, அது மறுபடியும் பிரளயம் வரும், மறுபடியும் நைமித்திக பிரளயம், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரம்மா. ஆனா என்ன, புத்தி அப்படியே இருக்கும் இல்லையா. அது அவர்கிட்ட இருக்கிற அந்த ஞானம் தான் பிரௌடதின்னு சொல்றாரு. சோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கணும் நீங்க. அப்போ இந்த மாதிரி தேடல், இந்த தேடலுக்கு மறுபடியும் 100 டிவைன் இயர்ஸ் அவர் ஸ்பெண்ட் பண்றாரு அவர் பிரம்மா. சோ பிரயஸ்ய பிரயத்தனம் பண்றார் சதவத்சரம் 100 வருஷங்கள் கிமபி நைவ சந்திருஷ்டவான். அப்படி 100 வருஷம் உள்ள போயிட்டு வெளியில உள்ள போயிட்டு பார்த்து கூட அவருக்கு பகவானை பார்க்கவே முடியறது இல்லையா அவருக்கு. பகவான் கீழே தான் இருக்காரு. அத்தனை வேகம் வருமா இல்லையா. அப்ப என்ன பண்றார், நிவர்த்திய கமலோதரை. சரி நிவர்த்தி மறுபடியும் கடைசியில ஒரு ஹோல்ல போயிட்டு வெளியில வர்றார். வெளியில வந்துட்டு கமல உதரே, கமலோதரேனா கமல உதரை, அந்த கமலத்துக்கு நடுவுலதான் என்ன பார்ப்போம் நம்ம, அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், இந்த வெள்ளையா அந்த ஜம்பூத்வம் வரும்பொழுது நம்ம அதுக்கு கம்பேரிசன் உண்டு. மேரு மலைக்கு கம்பேர் பண்ணுவா அந்த சென்ட்ரல் போல் பின்னால பார்ப்போம் நம்ம அதை. சோ அங்க உட்கார்ந்து சுத்தி அந்த டர்ட்டில்ஸ் எல்லாம் அப்படியே சுத்தி இருக்கு. சோ நடுவுல இது எதுக்குறாரு உட்கார்றாரு, அவருக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும் இல்லையா. பிளாட்டா இருந்ததுன்னா அவருக்கு ஒவ்வொரு பக்கம் கீழுக்கு போகும். சென்டர்ல உட்கார்ந்துக்கணும். அவர் சென்டர்ல உட்கார்ந்துனாதான் அவருக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அதனாலதான் உதரே கமலோதரே, அது கரெக்டா மிட் பாயிண்ட்ல அங்க உட்கார்ந்து விடுறாரு. சோ ஹீ இஸ் சேஃப் நவ். இடம் தண்ணிக்குள்ள விழுந்துடணும், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒன்னொன்னே நீங்களே யோசிச்சு பாக்கணும். இட்ஸ் பியூர்லி லாஜிக்கா திங்க் பண்ணது.
எப்படி அந்த கமல ஒரு போட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் இது. ஒரு பக்கமா எல்லாரும் போய் உட்கார்ந்துருந்தானே என்ன ஆகும், போட் அந்த பக்கம் சரிய தொடங்கிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோமே, நம்ம இந்த லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். சோ அவருக்கு அவ்வளவு புத்தி பாருங்க, அந்த கமலத்துல எப்படி உட்காரணும்னு அவருக்கு தெரியறது. அதான் கமலோதரி, அந்த உதரத்துல போயிட்டு சுக சுகம்மா சுக நிஷன்ன ஏகாகிரதி. ஏகாகிரதினா ஒரு நிலை, அதாவது மனசை ஒருநிலைப்படுத்துறது. ஏகாகிருதி ஒருநிலைப்படுத்திட்டு சுக நிஷன்ன சுகாசனம் இருக்கார் பாருங்க. இதெல்லாம் அஷ்டாங்கத்தினுடைய ஸ்டெப்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சோ அது ஞாபகப்படுத்திங்கோ. சுக நிஷன்ன ஏகாகிருதி, அதாவது கான்சென்ட்ரேஷன் வந்தது இல்லையா? முதல்ல சுகாசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்றார், சுகாசனம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு தியானம் பண்ண தொடங்குறார். அது ஏகாகிருதி, மனசு அப்படியே ஒருநிலைப்படுத்து. அங்க பிரத்யாகாரம் எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிண்டு இவர் இப்போ தியானம் பண்ண தொடங்குறார். தியான போஸ்டரை நம்ம பார்க்கலாம். சோ சுக நிஷன்ன ஏகாகிருதி சமாதி. சமாதி உங்களுக்கு சமாதி நிலையை நம்ம பார்த்தோம் இல்லையா? அஷ்டாங்க யோகத்துல கடைசிதான் சமாதி நிலை. சமாதி பல மாதத்தை, அந்த சமாதி வர வரைக்கும் அவர் உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாராம் பிரம்மா. சமாதி பல மாதத்தை என்னத்துக்கு? பவத நுக்கிரகே ஆக்ரஹி சொல்றாரு. அதாவது அவருக்கு எப்படியான பகவானுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு விஷயமும் நடக்காது. அவருக்கு அந்த புத்தி இருக்கு பாருங்க. இப்ப நம்மளாம் அப்படி இருக்க மாட்டோம். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒண்ணு கிடைச்சாச்சுன்னு வச்சுட்டோன்னா, என்ன இல்லாம பூஜை எல்லாம் பண்ணி நமக்கு மனசுல நம்ம நினைச்சிருந்தது நமக்கு கிடைச்சதுன்னு வச்சானா என்ன சொல்லுவோம்? நான் பிரயத்தனம் பண்ணினேன், அதனால எனக்கு என்னுடைய மூளையும் என்னுடைய இதனாலே எனக்கு கிடைச்சது அப்படி நம்மளைத்தான் புகழ்ந்து போன ஒழிய பகவானுடைய அனுகிரகத்துலதான் அது கிடைச்சதுங்கிறத நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க பாக்கணும் இவர் எத்தனை புத்திங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இது வரைக்கும் நமக்கு இதுல சக்சஸ் ஆகலைன்னு அவர் என்ன பண்றாருன்னா, மேல உட்கார்ந்துட்டு மறுபடியும் தியானத்துல ஆழ்ந்து போயிடுறார். ஏன்னா பகவத் அனுகிரகம், உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் இல்லையா? அதான் பட்டத்திரி சொல்றாரு, பக்குவாயிருப்பன் பார்த்துட்டு சொல்றாரு, உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு அவருக்கு ஆவல். ஏன்னா அவருக்கு என்ன காரியம் பண்ணணுங்கிறது தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியாது. அது பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், இது நமக்கும் தெரியணும். எந்த ஒரு நல்ல காரியம் சத்காரியங்கள் நமக்கு தொடங்கணும்னாலும் நம்ம ஒரு கல்யாணம் கார்த்தி என்ன இருந்தாலும் உடனே குலதெய்வத்துக்கு முடிஞ்சு வைக்கிறோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா நம்ம பண்றது எவ்வளவு நல்லது பாருங்க. நம்ம குடும்பங்கள்லயே இதெல்லாம் இருக்கு, நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் இல்லையா? பகவானுக்கு முதல்ல முடிஞ்சு வச்சு வேண்டின்னு விட்டு தியானம் பண்ணிட்டு நல்லபடியா நடக்கணுமே காரியம். பெரியவாளோட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறோம் நம்ம இல்லையா? பெரிய ஆத்துல பெரியவாள்லாம் இருக்கா, அவளை மதிக்கணும், அதுவும் தெரியணும் வச்சுக்கோ. அவளை மதிச்சு அவளுடைய ஆசீர்வாதத்தோட காரியத்தை தொடங்குறோம். அதே மாதிரி இவரு பிரம்மாவும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்றாருன்னா, அவருக்கு மேல அந்த தாமரைக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு தியானத்துல ஆழ்ந்து போயிடுறார். பாருங்க, மறுபடியும் இது தேடினது 100 டிவைன் இயர்ஸ். எங்க ஒவ்வொரு நாளத்துக்குள்ளேயா போயிட்டு 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 100 வருஷ காலம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இல்லையா? இப்ப அடுத்து பாருங்க, சதேன பரிவத்சரே திருட சமாதி பந்தோல்லச பிரபோத விஷதீகிருத सकलु पर्दिनी संभव अदृष्टचरमद्भुतं तव हि रूपमन्तर्दृशा व्यकृष्ट परितुष्टदी भुजग भोग भागाश्रயம். மறுபடியும் 100, இந்த மாதிரி 100 வருஷ காலம் அவர் தியானத்துல இருக்காராம். சதேன பரிவத்சரை 100 வருஷம் 100 டிவைன் தேடுறார் முதல்ல, அதுக்கப்புறமா மறுபடியும் தியானம். சோ சதேன பரிவத்சரேகி மறுபடியும் 100 டிவைன் இயர்ஸ் திருட சமாதி, திருடமாக நிச்சயமாக கண்டிப்பா there is no changes, எதுலையுமே அவர் மனசு செலுத்துறதே இல்லை. திருட சமாதி பந்தோல்ல சத்துங்கிற அதுல கட்டுண்டு சொல்றோம் இல்லையா? அந்த நிலையிலேயே கட்டுண்டு, தியானத்திலேயே கட்டுண்டு அது அந்த இதுல பகவான தியானம் பண்றார் அவர் இன்னொரு 100 டிவைன் இயர்ஸுக்கு. அப்போ பிரபோத விஷதீகிருத்தகன்னு பட்டத்திரிங்க சொல்றாரு. அப்போ அவருக்கு சித்த சுத்தி ஏற்படுறது. It gets cleared. அவருக்கு அது வரைக்கும் யோசிக்கிறார்ல, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என்ன வாக்கு என்ன நடக்குது, ஏதோ ஒரு காரணம் எல்லாம் அவருக்கு புரியறது, ஏதோ ஒரு காரணம். ஆனா அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் வேணும். சோ பகவானுடைய அனுகிரகம் வேணும்னுட்டு இப்ப தியானத்தில் ஈடுபட்டாச்சு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிரபோத விஷதீகிருத்தக அந்த மனசு அவர் கிளியர் ஆன உடனே
அவரை சகலு பத்மினி சம்பவங்கிறார். பத்மினி சம்பவம், பிரம்மா பத்மினி சம்பவன் பேரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தியானத்துல ஈடுபடுறார். இந்த தியானம் பண்றதுல பிரம்மாவை யாருமே மிஞ்ச முடியாது. இத ஆதிசங்கரரும் சொல்லி இருக்கார் சிவானந்த லஹரியில. சிவானந்த லஹரி டெஸ்ட் பண்ணும்பொழுது நீங்க ஜஸ்ட் நீங்க அதுல எழுதி வச்சுக்கோங்க. ஸ்லோகம் 88 சிவானந்த லஹரியில நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா சொல்றாரு ஆதிசங்கரர். யதா கிருதோ பூநிதி சேது பந்தன, அதுக்கு சேது பந்தனம் பண்ணினார் யாரு, ஸ்ரீராமச்சந்திரன் இல்லையா? ராமச்சந்திரமூர்த்தி சேது பந்தனம் பண்ணினார். அது ரீசன் இல்ல, நம்மளுக்கு தெரியும். அது அவரால் முடிஞ்சுது இல்லையா? அவருக்கு அதுக்கு சாமர்த்தியம் இருந்தது, அவர் பண்ணினார். அதே மாதிரி கரஸ்தநாத கிருத பர்வதாதிபஹ, தன்னுடைய கையினால விந்திய மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை அப்படியே அமுத்தி விடுறார் அகஸ்தியர். அது என்ன ரீசன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரால் அவர் சமர்த்தர், அதுக்கு அவரால் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றார் ஆதிசங்கரார் இங்க. அப்புறம் பவானி தெலங்கித பத்மசம்பவ, பத்மசம்பவனா பத்மத்துல உதித்த பிரம்மா. இந்த பிரம்மா அவரும் தியானத்துல சமர்த்தர். தியானம் பண்றதுல அவரை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. சதவஸ்திரம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. 100 டிவைன் இயர்ஸ் உட்கார்ந்துட்டு திருடமாக பந்தோல்லசத்துங்கிறார், கட்டுண்டு தியானம் பண்றார் பிரம்மா. சோ இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? அவர் ஒருத்தரால தான் பண்ண முடியும். அப்போ பவானி தே லங்கித்தங்கிறார். அதாவது இவாளெல்லாம் மீற முடியுமா? இவாளுடைய சமத்து சாமர்த்தியத்துக்கு நான் இணையா வேணாங்கிறார் ஆதிசங்கரர். இவாள்லாம் அவளால முடிஞ்சது, இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் இவாளால பண்ண முடிஞ்சது. அப்போ என்னால இவாளுடைய சக்தி எல்லாம் மீறத்துக்குள்ள சாமர்த்தியம் எனக்கு இல்லைங்கிறார். சோ பவானித்தே லங்கித்தங்கிறார். அப்ப இந்த அதாவது இந்த மாதிரி நான் எப்படி இவாள மாதிரி ஆவேன், பவானி தேங்கிறார். நான் இவாள மாதிரி நான் எப்படி ஆவேன் அப்படின்ட்டு சொல்றார் ஆதிசங்கர சிவபெருமான பார்த்துட்டு. அதாவது இவாளெல்லாம் இவ்வளவு சமர்த்தா ஒவ்வொரு காரியங்கள் பண்ணியிருக்கார். சிவபெருமான பார்த்துட்டு ஆதிசங்கரர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, இவாளுக்கு இணையா நான் எப்படி ஆவேன். அப்போ இவாளெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நான் உன்னை எப்படியாக்க அர்ச்சனை பண்ணுவேன், எப்படியாக்க உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன், எப்படியாக்க உனக்கு அது தியானம் பண்ணுவேன்னு ஆதிசங்கரர் கேட்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இப்போ இதுல இங்க பாருங்க, இது பத்மசம்பவன்னு சொல்ற, பத்மசம்பவ பத்மத்தில் உதிர்த்த பிரம்மா. சோ இவாளெல்லாம் கடக்கிறதுக்குள்ள சாமர்த்தியம் எனக்கு இல்லைன்னு ஆதிசங்கரர் சிவானந்த லஹரியில சொல்லியிருக்கார். அப்போ அதுல இருந்தே நமக்கு தெரியறது, எங்க போனாலும் நீங்க பிரம்மாவைத்தான் உதாரணமா கொடுப்பா தியானத்துக்கு. இங்க பத்மினி சம்பவகன்னுட்டு பட்டத்துல இங்க நாராயணத்துல எழுதியிருக்கார். சோ ரெண்டுமே பிரம்மாவைத்தான் குறிக்கிறது. சோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த திருடமாக அந்த சமாதி நிலையில இருந்துண்டு இப்போ அந்த சமாதியில போனதுனால அதிர்ஷ்டச்சரம் அற்புதம்ங்கிறார். திருஷ்டன்னா பாக்குறது, அதிர்ஷ்ட இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் பார்த்திராத அற்புதம், அற்புதமான தவகி ரூபம், தங்களுடைய ரூபத்தை பட்டத்துல என்ன அழகா சொல்றாங்க, அதிர்ஷ்டம் அற்புதம். சோ அதிர்ஷ்டச்சர அற்புதம் தவகி ரூபம் அந்தர்திருஷா, அவர் மனசுக்குள்ள பாக்குறாராம். இப்போ பகவான மனசுக்குள்ள அவருக்கு அந்த ரூபம் வரதா. இது நிஷ்கலப்ரம். அதுக்கப்புறம் ஸ்துதிப்பரவர். ஏன்னா அந்த எந்த உருவத்தை வச்சுட்டு அவர் தியானம் பண்ணினாரோ அதை பத்தி நமக்கு இது தெரியறது இல்லை. ஆனா இப்ப தெரியறாரு, அவர் கீழே அவர் படுத்துட்டு இருக்கிறது அவருக்கு காண்றது இல்லை. ஆனா இப்போ அந்தர்திருஷா, அவர் மனசுக்குள்ள எப்பவுமே பாருங்க, தியானம் பண்ணும்போது கண்கள் மூடி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மூடின கண்ணுக்குள்ள மனசு விசாலமாயிடுறது. மனசுல எந்த விதமான அழுக்குகளும் இருக்காது, எல்லாம் கிளீன். இந்த மைண்ட் பிகம் சோ கிளீன். சித்த சுத்தி சொல்லுவா. சோ சித்த சுத்தி வந்தாச்சுன்னா பகவான் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடுவார். சோ இந்த பகவானுடைய ரூபத்தை இப்ப அந்தர்திருஷா உள்ள பாக்குறான். சரி, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கா. ஏன்னா அவங்க தியானத்துக்கு போன அந்த ரிஷிகள் பெரிய பெரியவாள்லாம் இருக்கா, பார்த்து. ஜனக மகரிஷி அவரும் உள்ளும் புறமும் பகவானை பார்த்துவார். பெரிய லிஸ்டே கொடுக்கலாம். ஏன்னா அவள தியானத்துல இருந்து பகவானை பார்த்திருக்கா. துருவச்சரித்திரத்துல நம்ம பார்ப்போம். இவாள தியானத்துல போய் பகவான் உள்ளே பார்த்துவா. நம்ம எல்லாம் பாக்குறது என்ன, நம்ம பாக்குறது சிலாமூர்த்தி கோவில்ல நம்ம பாக்குறோம். அந்த கோவில்ல போயிட்டு நம்ம புஷ்பத்தினால அர்ச்சனை பண்றோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், பஜனை பண்றோம், பகவானை பத்தி பாடுறோம், எல்லாம் பண்றோம் நம்ம. சோ அது வெளியில அந்தர்முக சமாராத பகிர்முக சுதுர்லபாங்கிற, அதாவது வெளியில நமக்கு பகவானுடைய இதை நினைக்க முடியாது. ஆனா மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா
அது போருமா நமக்கு அவ்வளவு ஒரு திருப்தியை கொடுத்து விடும் நமக்கு. அது ரொம்ப அந்த முன்காலத்துல எல்லாம் ரிஷிகள் எல்லாம் பகவானை வந்து உள்ள நோக்கி இந்த கிருத்தயுகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானம் தான் ரொம்ப இது பிரதானமா இருக்கும். சோ அந்த தியானத்துல அவன் வந்து பகவானை உள்ளேயே பார்த்துடுவான். அப்போ அவன் அந்த எல்லாமே அந்த உள்ளே அந்தர்யாகம் சொல்லுவான். உள்ள இருந்தே பகவானுக்கு ஸ்துதி பண்ணி, உள்ள இருந்தே பகவானுக்கு பூஜை பண்ணி, அவருக்கு ஆரத்தி எடுத்து எல்லாம் உள்ளே பண்ணும். இது அந்தர்யாகம்னு சொல்லுவா. இப்ப நம்ம எதெல்லாம் வெளியில பண்றோமோ அதெல்லாம் கிருத்தயுகத்துல உள்ளே பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அதெல்லாம் கிடையாது. அப்புறம் தான் இதெல்லாம் வர தொடங்கிது. சோ அப்படியாக இப்ப தியானத்தினுடைய விசேஷம் இப்படி இப்ப இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் யாருமே கெனாட் சி பீப்புள் இன்னும் இந்த மாதிரி நமக்கு நம்பவும் முடியாத நிஜமாவே உள்ள வழக்கு திருஷ்டி கிடைக்கிறதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு அந்த நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த சமாதி நிலைக்கு போனான்னா அப்போ அவளுக்கு வந்து பகவான் உள்ள மனசுக்குள்ளேயே காணுகிறான். இப்போ எப்படி இப்ப வெளியில நம்ம பாக்குறோமோ இதே உருவத்தை பிரம்மா வந்து அந்தர்திருஷா தன்னுடைய மனசுக்குள்ள இப்போ தெளிவா பாக்குறாராம் பிரம்மா. சோ அதிருஷ்டச்சரம் அற்புதம் தவ ஹி ரூபம் அந்தர்திருஷா வியச்சஷ்ட பரிதுஷ்டதி. வியச்சஷ்ட உடனே பிரேஸ் பண்றாராம், பகவான ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கி விடுறாராம் பிரம்மா. எப்படி பரிதுஷ்டதி ரொம்ப சந்தோஷத்தோட, ஏன்னா அந்த திருஷ்டி அவருக்கு உள்ள வந்த உடனே பகவான் உள்ள பார்த்த உடனே அவருக்கு கஷ்ட சந்தோஷமாயிடுறது. இப்போ பகவான் வந்து இப்போ வந்து ஸ்துதிக்க தொடங்கி விட்டார். வியச்சஷ்ட பரிதுஷ்டதி புஜக போகமா புஜக போக பாகாஸ்ரயம். எப்படி இருக்காரு பாருங்க இல்லையா, அந்த சயனிச்சுன்னு இருக்காரு அவர். புஜகன்னா பாம்பு, இந்த பாம்பனையில பாம்புடைய படுக்கையில அழகா சயனிச்சுன்னு இருக்காரு பகவான். சோ இதே மாதிரி அவருக்கு அந்த திருஷ்டி வந்து அவருடைய மனசுக்குள்ள வரதான். அப்ப இத வந்து இந்த இத வந்து நம்ம பாகவதத்துல பார்க்கலாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். இப்ப வந்து பிரார்த்தனை வந்து அடுத்த ஸ்லோகத்துல வருது, அப்ப நான் சொல்றேன், அது அப்ப நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து பகவான வந்து ஒரு அந்தர் திருஷா மனசுக்குள்ள அவருக்கு நிறைய காண்றது இப்போ பகவானுடைய அந்த ரூபம் எப்படி பாக்குறாருங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் அவர். கிரீட முகுட்டோல்லச கடகஹார கேயூரயோ மணிஸ்புரித மேகலம் சுபரிவீத பீதாம்பரம் களாய குசும பிரபம் கலதலோல்லசத் கௌஸ்துபம் வபுஸ்ததை பாவயே கமல் ஜன்மனே தர்ஷிதம். எப்படி இருக்கார் பகவான் பாருங்க. மேலேந்து பிரம்மா பாக்குறார். இப்ப நம்ம படம் வெளியில இருக்கு, ஆனா இந்த மாதிரி தன் மனசுக்குள் பாக்குறார் பிரம்மா. இப்ப பிரம்மா பார்த்துட்டு ஸ்துதிக்கிறார் பகவானை பார்த்துட்டு. எப்படி இருக்காராம், கிரீடம் மகுடோல் லசத்து. லசத்துன்னா அப்படி கிரீடம் பல பலன்னு மின்னர் தான் அவருடைய சிரசுல. சோ கிரீட மகுடோல் லசத்து, அதுக்கு மேல ஆபரணங்கள் பாருங்க. கடக ஹார கேயூர யுக்னா கூட கூட சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கடகம். கடகம்னா கையில வங்கியெல்லாம் போட்டு இருக்காருங்க பாக்கலாம் கடகம். அதே மாதிரி ஹாரம் கழுத்துல பாருங்க எத்தனை மாலைகள். ஹாரம் கேயூரம் தோல்ல, தோல்ல இருக்கும் பார்த்தேன்னா தோளாபரணங்கள் கூட இருக்கும். தோல்ல போட்டுப்பா. அப்புறம் இந்த கீழ் இந்த கையிலயும் இருக்கும், வளையல் இருக்கும். ரொம்ப கேரக்டரிஸ்டிக் பகவானோட இதுல பாக்கலாம் நீங்க. அப்போ அதுதான் தனித்தனியா போடுற கடக ஹார கேயூர. கேயூரனா தோல்ல இருக்கும் மேல, இங்க தோல்ல இந்த இடத்துல வச்சுட்டு இருப்பா. டான்ஸ் ஆடுறவெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அழகா கூட்டு இருப்பாவா. சோ கடகஹார கேயூரையுக்கு மணிஸ்புரித மேகலம். மேகலம்னா ஒட்டியானம். இந்த ஒட்டியானத்தை நம்ம இடுப்புல பார்க்கலாம். சோ இடுப்புல அந்த ஒட்டியானம் அது எப்படின்னா மணிஸ்புரிதனா நல்ல ரத்தனங்கள் எல்லாம் ஸ்புரித்தன பதிச்சிருக்கிறது. சோ ரத்தனங்கள் பதித்த அவருடைய ரொம்ப அழகா பண்ணியிருக்காராமா பாருங்க. இட்ஸ் ஆல் டன். இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர் கிடைக்காது, நீங்க நல்லா பார்த்து ரசியுங்க எல்லாரும். சோ அவர் அழகா அந்த ஒட்டியானம் போட்டு இருக்கார். அந்த இது மணிகள் எல்லாம் பாருங்க. ஸ்புரத்துனா என்னன்னா ஸ்டட்டட், அது ஸ்டட்டா இருக்கு அதுல. அப்ப அது பல பல பலன்னு மின்னர் தான். சோ கடா அது மணி ஸ்புரித்த மேகலம். மேகலம்னா ஒட்டியானம். அப்புறம் அதுக்கு மேல மணி ஸ்புரித மேகலம் சுபரிவீத பீதாம்பரம். பீதாம்பரத்தை சுத்தி கட்டின்னு இருக்க சூப்பர் வீத சுத்தி கட்டின்னு இருக்காராம் அழகா. அந்த கட்டினது அது வந்து இந்த மேகலம் மேல ஒட்டியானம் போட்டு இருக்காரு, அது பெல்ட் மாதிரி. சோ அந்த பெட்டியால் நல்லா டக் பண்ணி அழகா
அந்த மஞ்ச வஸ்திரத்தையும் அவர் கட்டின்னு இருக்கார். சுபரிவீத பீதாம்பரம். அப்புறம் அதுக்கு மேல கலாய குசும பிரபம். அவருடைய திருமேனியை பாருங்கோ. அந்த திருமேனியை பார்த்தானா கருப்பா இருக்கு. கலாய கலாய குசும பிரபம் இல்லையா? அந்த மலர்ந்த இந்த காயாம்பூ சொல்லுவா இல்லையா கேரளத்துல. இந்த காயாம்பூ மலர்ந்து கொத்து கொத்தா இருக்கும் பொழுது அந்த கலர் இந்த இளம் நீல கலர்ல இருக்கும். லைட் ப்ளூ சொல்லுவாள். அந்த லைட் ப்ளூ கலர்ல அவருடைய மேனி. எப்பவுமே திருமேனி சொல்லுவா பகவானுக்கு. அது கண்டாதியில திருவம்பாவையெல்லாம் பாடுறா இல்லையா, திருப்பாவையெல்லாம் பாடுறா. அதுல வந்து திருமேனி திருமேனி பொன்மேனின்னு சொல்லுவா பகவானுக்கு. அப்போ ஒரு சட்டை எல்லாரும் பொன்மேனினா பகவானுடைய பொன் மாதிரியா இருக்கு அவருடைய மேனி இல்லையே. அப்ப இங்க என்ன எழுதிருக்கு? கலாய குசும பிரபம். கருநீல மேனின்னு தான் நம்ம பார்த்திருக்கோம் கிருஷ்ணருக்கு இல்லையா. கருநீலம் அவருக்கு. சோ கருநீல மேனி திருமேனி. திரு யாரு? திரு மகாலட்சுமி. சோ மகாலட்சுமி எப்பவும் கூட இருந்தானா அவ ஜிலு ஜிலுன்னு இருப்பாள். அப்ப அந்த காந்தி இவர் மேல பட்டு இவருடைய மேனி பொன்மேனி ஆயிடுறோம். அப்ப அது திருமேனின்னு விட்டு எழுதுறா அந்த ஸ்லோகத்துல. எப்படி எல்லாம் யோசிக்கிறா பாருங்க இல்லையா. இப்போ அது இல்லை படிச்சாதான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு லைனையும் என்ஜாய் பண்ணணும். ஜஸ்ட் படிக்கிறதோட விட்டு விடாதீங்க. படபடா விட்டுவிட படிச்சு விட்டுனா போறாது. என்னத்துக்கு இப்படி சொல்றாரு யோசிச்சு பார்க்கணும். திரு என்னத்துக்கு சொல்றாரு? திருன்னா மகாலட்சுமி ஆக்கம். பொன்மேனி அது எப்படி பொன்மேனி? அவருக்கு கருத்த மேனி இல்லவோ? அது என்னன்னா மகாலட்சுமி கூட இருக்கலாம். மகாலட்சுமி இருந்தானா கேட்கணுமா? அந்த காந்தி இவர் மேல பரவி இவரும் பொன்மேனி ஆயிடுறதாம் இவரோடது. இதுல உபன்யாசத்துல நான் கேட்டேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். கலாய குசும பிரபம். அப்புறம் கலதலோ லசத். கலதுன்னா கழுத்துல. கழுத்துல ஆடுறதான் அந்த கலதலோ லசத். லசத்னா அதுவும் பளபளன்னு மின்னது. கௌஸ்துபம் இல்லையா. கௌஸ்துபம்னா அவருடைய ரெட் ஸ்டோன் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. பார்க்கடலை கடையும் பொழுது கௌஸ்துபம் வருது. இப்ப அவர் தனக்கு வச்சு விடுறாரு அந்த கௌஸ்துவ மணியை. ஏன்னா அது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு மணி. அது வேற யார்கிட்ட இருந்தாலும் அது வந்து அபகீர்த்தி உண்டாக்கும். அதை வந்து அது எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி விலை பிடிச்ச சாதனங்கள் எல்லாம். சோ பகவான் தங்கிட்ட வச்சு விடுறாரு. சோ அந்த கௌஸ்துவத்தை அவர் கழுத்துல போட்டு இருக்காரு. ரொம்ப பிடிக்கும் இருக்கு. சோ அந்த கௌஸ்துவம் வந்து ஸ்டட் பண்ணியிருப்பா இல்லையா. அப்போ அது இந்த தண்ணியில் அளவு படுத்துருக்கார். அப்போ ஜலம் இப்படியே ஆடும் பொழுது அந்த போட்டு இருக்கிற மாலையும் இப்படியே அசையும் இல்லையா. அது அசையும் பொழுது இன்னும் பளபளன்னு மின்னறது. களாய குசும பிரபம் கலோல்லசத் கௌஸ்துபம் வபுஸ்ததை பாவையே. பட்டத்திரி பாருங்க பார்த்தவரோ என்னமோ தெரியாது. வபுகு பகவானுடைய சரீரத்தை எப்பவுமே வப்புகுன்னு தான் சொல்லணும். தேகம்னு சொல்லக்கூடாது. மனுஷனுடைய தேகத்தை தான் தேகம்னு சொல்லலாம். சோ வபுகு. சோ வபுஸ்ததை பாவையே. நானும் தியானிக்கிறேன்னு சொல்றார் பட்டத்திரிங்க. பாருங்க உட்கார்ந்துட்டு அம்மா எடிட் பண்ணியிருக்கா. எப்படி யோசிச்சு பண்றா பாருங்க. ஒவ்வொரு லைனையும் பார்த்து அது புரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு இந்த பிக்சரைசேஷன் பண்ணியிருக்கா. ஸோ ரியலி யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் கற்பகமண்டமா போத் ஆஃப் தம். சூப்பர். ஐ டோன்ட் நினைச்சே பார்க்க முடியறது இல்லை. எனக்கு பார்த்தாலே அப்படியே கூஸ் பிம்பிள்ஸ் வருது இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தானா. அவ்வளவு அழகா பண்ணி அது மேல பிரம்மா பாக்குறாரு. என்ன அழகா பாக்குறாரு அவர். எப்படி பாக்குறாரு? அந்தர்திஷா மனசுக்குள்ளே ஆக்கம் பாக்குறாரு அவர். ஓ பட்டத்திரி விடுறாரா? புஸ்ததை பாவையே. இந்த வப்புகு அந்த சரீரத்தை நானும் தியானிக்கிறேன்கிறார் அவர். வபுஸ்ததை பாவையே கமல ஜன்மனே தர்ஷிதம்ங்கிறார். அந்த கமல ஜன்மன் அந்த பத்மஜன் அந்த பிரம்மாவுக்கு காட்டின அந்த சரீரத்தை நான் தியானம் பண்றேன்னு பட்டத்திரி சொல்றாரு. அவரும் தியானம் பண்றாரு, இவரும் தியானம் பண்றாரு. அப்போ எத்தனை இன்வால்வ்மெண்ட் அவர் எழுதும் பொழுது, அந்த காவியத்தை எழுதும் பொழுது எத்தனை தூரத்துக்கு அவருடைய மனசை அதுல செலுத்தி இருக்கணுங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஏன்னா அவர் தன்னுடைய பிரசன்ஸ் சொல்லிக்கிறார் இல்லையா, எழுதுறது மட்டும் இல்ல. அப்போ அது என்ன நமக்கு தோணும்? அவருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமோ? குருவாயூரப்பன் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியும் இந்த கோவிலுக்குள்ள இல்லையா. ஆனா இவர் இந்த மாதிரி ஒரு உருவம் இப்போ சயனிச்சுட்டு இருக்கிற மாதிரியா இருக்கார் இல்லையே. ஆனா அதே நான் அந்த பிரம்மா பார்த்த அந்த சரீரத்தை, அந்த வபு அந்த சரீரத்தை நானும் பாவையே அப்படின்ட்டு பட்டத்திரி சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துல ஸ்ருதி பிரகரத
प्रचुर वैभव श्रीपते हरि जय जय प्रभो पदमुपैषिदिष्ट्यादृशो कुरुष्वधियमाशु मे भुवन निर्मितौ कर्मटाम् इति द्रुहिण वर्णित स्वगुणबं हिमा पाहि माम्. இப்படி எல்லாம் ஸ்துதிக்கிறார் பாருங்க. இப்போ இது பிரம்மாவுடைய ஸ்துதி மார்க் பண்ணிக்கோங்க, அப்புறம் நீங்களே படிச்சுக்கோங்க. பாகவதத்துல அவர் மூணாவது ஸ்கந்தத்துல 3 அத்தியாயம் 9, அத்தியாயம் 9ல 1லேருந்து 25 ஸ்லோகங்கள்ல பிரம்மா பகவான ஸ்துதிக்கிறார். அதை இவர் சின்னதா கொடுத்திருக்காரு இங்க, அவ்வளவுதான் பிரம்மாவுடைய ஸ்துதியாக்கும் அது. அப்போ இந்த ஸ்துதி ரொம்ப அழகா இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. இது மாதிரி பாகவதத்துல நீங்க நிறைய ஸ்துதிகளை பார்க்கலாம். பிரகல்லாத ஸ்துதி, பிரகல்லாதன்னு ஸ்துதிப்பர் பகவான. கஜேந்திர ஸ்துதி, கஜேந்திரன்னு ஸ்துதிப்பன் பகவானம். அதே மாதிரி பிராச்சேதஸ் அவளும் ஸ்துதிப்பா. இந்த மாதிரி எல்லா துருவஸ்துதி இருக்கும். எல்லா ஸ்துதிகளும் செப்பரேட்டா இருக்கும் பாருங்க நீங்க. சோ அந்த ஸ்துதிகளை எப்பவும் படிங்க, தனியா நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். எப்பவுமே தினமும் படிக்கலாம் நீங்க. அந்த பார்த்தேன்னா கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாரும் பகவான் எவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பா. அந்த சமயத்துல அவ எப்படி பாக்குறாளோ அந்த பகவானுடைய சரீரத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டு போவா. கஜேந்திரன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க, துருவன் எப்படி ஸ்துதிக்கிறான்னு பாருங்க, பிரகல்லாதன் எப்படி ஸ்துதிக்கிறான்னு பாருங்க. அந்த மாதிரி இங்க பிரம்மா பாக்குறார். சோ அந்த பிரம்மாவுடைய ஸ்துதி 25 ஸ்லோகங்களா பாகவதத்துல இருக்கு. நீங்க அதை படிச்சு பாத்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ புக் எடுத்து வச்சுன்னு படிங்க. இங்க சுருக்கமா பட்டத்துல என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி பிரகர தர்ஷிதங்கிறார். ஸ்ருதினா வேதங்கள். வேதங்கள் பகவானை எத்தனை அழகா வர்ணிக்கிறது இல்லையா. ஸ்ருதி பிரகர வேதங்கள், ஸ்ருதினா வேதம். வேதங்கள் எல்லாம் பகவானுடைய அவதாரங்களை பத்தி நீங்க பார்க்கலாம். அவருடைய அவதாரங்கள், எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு. 1 2 கணக்கு வழக்கு அவதாரங்கள் பகவானுக்கு. மெயினா நம்ம ஒரு 10 அவதாரத்துக்கு தான் அப்போ சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு மேல நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. சோ இது எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு, வேதம் சொல்லி இருக்கு. சோ ஸ்ருதி பிரகர தர்ஷித பகவானை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய இத்தனை அவதாரங்கள் இருக்கு. பிரச்சுர வைபவாங்கிறார். ஒரே வைபவனா இருக்காராம் அப்படி பகவான். ஸ்ரீபதேங்கிறார் பிரம்மா. இதெல்லாம் இந்த பாகவத ஸ்லோகத்துல இருக்கு, நீங்க பாருங்க. ஸ்ரீ யாரு? மகாலட்சுமி. ஸ்ரீபதே மகாலட்சுமியினுடைய கணவன். இவர் சொல்றார், பிரம்மா பகவான் ஸ்துதிக்கிறார் இப்படி பார்த்து. ஸ்ருதி வேதங்களால பஜிக்கப்படுவனே ஸ்ரீபதே மகாலட்சுமியினுடைய கணவர் இல்லவா அவர். ஹரே ஜெய ஜெய பிரபோ, அதாவது பகவானை பார்த்து ஸ்துதிக்கிறார் பிரம்மா. ஹரே ஜெய ஜெய பிரபோ பதமுபைஷி திஷ்டியா திருஷோ. பதமுபைஷி, இப்பேற்பட்ட ஒரு திருஷா, இப்பேற்பட்ட ஒரு காட்சி எனக்கு தெய்வாதீனமா கிடைச்சிருக்குங்கிறார் இல்லையா. அவருடைய இந்த யோக பலத்தினால எப்படி பண்றாரு அவர் இல்லையா. 100 வருஷம் உட்கார்ந்துட்டு அவர் சமாதி நிலைக்கு போயிட்டு அந்த பகவானை பாக்குறாரு அவர். அப்போ அவருடைய எஃபர்ட் அது, அதனால அவருக்கு கிடைக்கிறது. அப்போ அவர் சொல்ற தெய்வாதீனமாக எனக்கு இந்த உருவம் பார்க்க கிடைச்சதுங்கிறார் அவர். அப்ப பதமு பயிஷி திஷ்டியா திருஷோங்கிறார். இப்பேற்பட்ட ரூபத்தை எனக்கு பார்க்க முடிஞ்சது. உபேஷி பதம் உபேஷி பார்க்க முடியறது. திருஷ்டியா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சரீரத்தை திருஷோகோ தங்களுடைய இந்த ஸ்வரூபத்தை என்னால பார்க்க முடியறது. இது தெய்வாதீனமா நடக்கிற ஒரு காரியம் அப்படின்ட்டு சொல்றாரு பிரம்மா. அதாவது அவருடைய ஆசையினா, உன்னுடைய ஆசையினால்தான் எனக்கு பார்க்க கிடைச்சதுங்கிறார். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும், அப்பப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் உடனே பகவான்கிட்ட கேட்கிறார், உள்ள பாக்குறாரு இல்லையா பகவான. உடனே பிரம்மா கேட்கிறார், குருஷ்வதிய மாஷுமே, எனக்கு குடு திய புத்திய குடுங்கிறார். குருஷ்வதியம் ஆஷு, சட்டுன்னு எனக்கு இந்த புத்திய குடுங்கிறார். குருஷ்வதிய ஆஷுமே புவன நிர்மிதோ கர்மட்டாம். புவனம், இந்த புவனங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு புவன நிர்மிதோ கர்மட்டாம். கர்மட்டாம்னா எனக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுங்கிறாரு இல்லையா. புவனத்தை நிர்மாணம் பண்ணணும்னா சும்மா லேசுப்பட்ட காரியமா அது. எங்க தொடங்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும் பாப்போம். அடுத்த தசகத்துல எத்தனை பாடுபடுவார் அவர் இந்த சிருஷ்டியை உருவாக்குறதுக்கு. அப்போ அவர் கேட்கிற அந்த சாமர்த்தியத்தை எனக்கு கொடு. குருஷ்வதியமாஷுமே புவன நிர்மிதோ கர்மட்டாம் இது துருகிண வர்ணித. துருகிணகன பிரம்மா. எத்தனை பேரு வந்தாச்சு பாருங்க பிரம்மாவுக்கு. பத்பிரி சம்பவக துருகிணக பிரம்மா. பாருங்க, ஒரு அது லிஸ்ட் போட்டுட்டே போங்க. அவரோட சகசிர நாமங்கள் வந்துடும் பிரம்மாவுக்கும். நிறைய பேர் உண்டு அவருக்கு. துருகிணகன பிரம்மா. வர்ணித, பகவான வர்ணிக்கிறாராம். ஸ்வகுண மகிமா, அவருடைய குணங்கள் இல்லையா. பகவானுடைய இத்தனை அவதாரங்கள், ஒன்னு வேதங்களை
வேதங்கள் எல்லாம் ஒன்னு ஸ்துதிக்கிறது. நீ மகாலட்சுமியினுடைய கணவன் இப்படி எல்லாம் ஸ்துதிக்கிறார். இந்த ஸ்துதி எல்லாம் நீங்க பாகவதத்துல பார்க்கலாம். இது துருகிண வர்ணித ஸ்வகுண பம்ஹிமா. பம்ஹிமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவருடைய கணக்கற்ற எத்தனை பகு சொல்றோம் இல்லையா, நிறைய நிறைய அவருடைய விபூதிகள் உண்டு. எல்லாத்தையுமே அந்த அவருடைய குண கணங்கள் சொல்றோம். கணம்னா கூட்டம். இந்த குண கூட்டங்கள் எல்லாம் வர்ணிப்பர் பிரம்மா. எதி துருகிண வர்ணித ஸ்வகுண பம்ஹிமா பாஹிமாம். என்னத்துக்கு மேல இந்த படத்தை பாருங்க. எனக்கு சிருஷ்டி காரியத்துக்கு எனக்கு புத்திய கொடு. நீங்க பார்க்கலாம் யாரு சிருஷ்டி பண்றார்? மெயினா பகவான் தான் கர்த்தா இல்லையா? பகவான் தானே சிருஷ்டி பண்றார். பகவானுடைய அம்சம் பிரம்மா. பிரம்மாவுக்கு டெபியூட் பண்றார் அவர். நீ சிருஷ்டி காரியத்தை பார்த்துக்கோன்னு டெபியூட் பண்றார். இப்போ ஒரிஜினலா கிரியேட்டர் யாரு தானா? அது பகவான் தான். இப்போ நீ தானே அந்த புவனத்தை எல்லாம் உருவாக்குறாய் இல்லையா? கீதையில சொல்றாரே பகவான் இல்லையா, நான் அந்த உருவத்தை நான் இந்த புவனத்தை உருவாக்கினாலும் நான் எந்த காரியமும் பண்ணல. என்னத்தினால? ஏன்னா நான் அந்த காரியத்தினோட ஒட்டிக்கிறது இல்லை. நான் லிம்பந்தின்னு அடுத்த ஸ்லோகத்துல பகவத்கீதையில சொல்லுவார். அதாவது நான் அந்த காரியத்தோட நான் ஒட்டிக்கலே, அந்த காரியத்தினுடைய பலனையும் நான் எதிர்பார்க்கலே அப்படின்னு பகவத்கீதையில பகவானே சொல்றார். சோ அப்பேற்பட்ட காரியத்தை அவர் பண்ணினாலும் பண்ணாத மாதிரி தான். அதனால அவர் கர்த்தாதான். ஆனா அவர் அந்த அவர் பண்ற கர்மத்தோட அவர் ஒட்டிக்கிறது இல்லை. அதனாலதான் அவர் பிரம்மாவையும் அவர் அனுகிரகம் பண்ணும்போது சொல்றார், நீ சிருஷ்டி காரியத்தை பண்ணுவாய், அதுக்கு நான் அனுகிரகம் பண்றேன். ஆனா நீ அதனோடு நீ அதனோட ஒட்டிக்க மாட்டாய் சொல்றாரு இல்லையா? நீ அதுல பந்திச்சுக்க மாட்டாய் ஒன்னங்கிறாங்க. ஏன்னா பிரம்மா அதனோட பந்திச்சுனா பினிஷ்ட், அப்புறம் எல்லாமே நின்று போயிடும். எதுவுமே அதோட நின்று போயிடும். நமக்கு அவன் பந்திச்சுக்கப்படாது எப்பவுமே. நமக்கு என்ன கர்மங்களோட அதை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு பந்தம் ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ரெண்டு இதா பார்க்க தொடங்கிடுவோம். சுகம் துக்கம் அந்த மாதிரி எல்லாமே ரெட்டட்டையா பார்க்க தொடங்கிடுவோம். சம பாவனை நமக்கு விட்டு போயிடும் நமக்கு. அப்ப அதனாலதான் நீ அதனோட ஒட்டிக்க மாட்டான்னு பிரஸ் பண்றார் பகவான் ஏற்கனவே. அதையும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ நீதான் கிரியேட்டர் இல்லையா? அப்போ அந்த புத்தியை எனக்கு கொடு, அந்த சாமர்த்தியத்தை எனக்கு சட்டுன்னு கொடுக்கணும்னுட்டு பிரம்மா பகவானை பார்த்து ஸ்துதிக்கிறார். இப்போ இங்க பாருங்க, பட்டத்திரி சும்மா இருக்கு, பாகி மாம்னு ஆட் பண்ணிக்கிறார். என்னையும் நீ ரட்சிக்கணுங்கிறார். இல்ல நீ எப்படி பிரம்மா உன்னை ஸ்துதிச்சு எனக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுன்ட்டு அவர் கேட்கிறார் இல்லையா? அதே மாதிரி நானும் உன்னுடைய பக்தன் தானே. அப்போ என்னுடைய ரோகத்தையும் நீ எப்படியான மாத்தி கொடுக்கணும், என்னுடைய ரோகத்தையும் நீ ரோகத்திலிருந்து என்னை ரட்சிக்கணும், பாகிமாம் சேர்த்துக்கிறார். இப்ப நீங்க பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எப்படி ஆட் பண்ணிக்கிறார் பண்ணுங்க. இது பாகிமாம் யாரு சொன்னது? இது பட்டத்திரி சொல்றார். நீ என்னுடைய ரோகத்தையும் எனக்கு போக்கணும் நீ சொல்றாரு. எப்படி பிரம்மா உன்னை தியானம் பண்றாரு? எதுக்கு தியானம் பண்றாரு? அவர் என்னத்துக்கு ஸ்துதிக்கிறார் பகவான? அவருக்கு தன்னுடைய காரியத்துல அவருக்கு புத்திய கொடுன்னு கேட்டார். அவர் பகவானும் அனுகிரகம் பண்றார். இப்போ அதே மாதிரி நானும் உன்னுடைய பக்தன் தான் சொல்றார். அப்போ பாகிமாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு ஸ்ரீமன் பட்டத்திரி. அடுத்து என்ன சொல்றாருன்னா, லபஸ்வ புவனத்ரயீ ரசன தக்ஷதாம் அக்ஷதாம் கிருஹாண மதனுக்ரஹம் குரு தபஸ்ச பூயோ விதே பவத் அகில சாதனி மைச்ச பக்திரத் உத்கடே உதீர்ய கிர மாததா முதித சேதசம் வேதசம். இங்க என்ன சொல்றான்னா, பகவான் இப்போ அனுகிரகம் பண்ணிடுறார். சந்தோஷமாயிடுறது. பிரம்மா அப்படி ஸ்துதிச்சிருக்கார். எத்தனை ஸ்லோகங்கள்ல பகவான் ஸ்துதிக்கிறார். பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. இப்ப அவர் என்ன சொல்றார்? லபஸ்வ புவனத்ரயி ரச்சன அக்ஷதாம் ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம். இந்த பகவான் அதாவது பிரம்மாவை பார்த்துட்டு பகவான் சொல்றது, அக்ஷதாம் கொஞ்சம் கூட குறை இல்லாம உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன்கிறார். உனக்கு லபஸ்வ உனக்கு கிடைக்கிறது. கிருஹாண மத நுக்கிரகம், என்னுடைய அனுகிரகத்தை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அதாவது பிரம்மாவை பார்த்து பகவான் சொல்றது. இது இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். பிரம்மாவை பார்த்து இவர் பிளஸ் பண்றார். லபஸ்வ என்னது உனக்கு என்னது உனக்கு கிடைக்கணும்? புவனத்திரையும் 3 உலகங்களையும் ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம், கொஞ்சம் கூட குறை குத்தம் குறை அக்ஷதாம் இம்மி அளவு கூட குறை இல்லாதக்கு நீ அதை பண்ணுவாய். அந்த அனுகிரகம் கிருஹான மத அனுகிரகம், அதை பண்ணறதுக்குள்ள அனுகிரகத்தை நீ ஏத்துக்கோ. ஆனா என்ன,
என்ன கண்டிஷன் போடுறாரு பாருங்க. குரு தபஸ்ச பூயோ விதே. விதே விதி விதினா பிரம்மா. விதி விதி லிபின்னு சொல்றார் சங்கராச்சாரியார், ஆதிசங்கரன். விதி லிப்பியா, உன்னுடைய விதி எல்லாம் பிரம்மா தான் எழுதுறது. அதனால லிப்பின்னா எழுதுறது. இப்போ விதி லிப்பின்னு சொல்லுவார். விதே என்னன்னா விதே கூப்பிடுறான் பிரம்மாபதே விதே, மறுபடியும் தபஸ் பண்ணு. உனக்கு அப்படி ஒண்ணு ஈஸியா அனுகிரகம் கிடைக்காது, நீ தபஸ் பண்ணிதான் நீ உன் காரியத்துல ஜெயிக்கணும். கிளியரா சொல்லு. எத்தனை தடவை தபஸ் பண்ணியாச்சு பாவம். ஒன்னா ரெண்டா எத்தனை சதவத்சரம், ஏதோ சத்திரம், ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சதவத்சரம் சதவத்சரம் பாக்குறாரு. 100 டிவைன் இயர்ஸ் பண்ணிட்டே இருக்கார், தியானம் பண்ணிட்டே இருக்கார் அவர். அவருடைய எஃபர்ட் எத்தனை வருஷத்துக்கு நீண்டு போறது பாருங்க இல்லையா. சோ குரு தபஸ்ச மறுபடியும் பண்ணு, பூயோ மறுபடியும், மறுபடியும் குரு தபஸ்ச விதே அப்படின்னுட்டு பிரம்மாவை பார்த்து பகவான் சொல்றார். பவத் அகில சாதனி, அப்படி உனக்கு நீ சாதிப்பாய் இல்லையா. இந்த அகில உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்குள்ள அந்த சமத்து உனக்கு வரும், அந்த சாமர்த்தியம் உனக்கு கிடைக்கும். பவத் அகில சாதனி மை ஜபக் என்கிட்டையும் இப்படி பண்றதுனால இது உட்கட்டேது, உனக்கு பக்தியும் கூடுதலா. ஏன்னா தபஸ் பண்ண 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 பகவான் பேர்ல இன்னும் பக்தி கிடைக்கிறது இல்லையா, பிரேம இன்னும் ஜாஸ்தியாயிடும் அவளுக்கு இல்லையா. அதுல இருந்து விலகவே மாட்டா அதுக்கப்புறம். ஏன்னா அவர் எடுத்துட்டு இருக்கிற காரியம் அந்த மாதிரி ஒரு காரியம் இல்லையா. அப்போ அந்த காரியத்துல ஜெயிக்கணும் அவருக்கு எப்படியும். அப்போ அதனால அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி தபஸ் பண்ண 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 உனக்கு பக்தியும் பெருகும், பக்தி உட்கட்டேத்து. இப்படி உதீரிய கீர மாததா, உதீரியன பகவானுடைய வாயிலிருந்து உதிர்றதா, கீரம் விழறது, பகவானுடைய வாயிலிருந்து விழுந்த வார்த்தைகள். அதாவது பிரம்மாவை பார்த்து அவர் பிளஸ் பண்றார். உதீரிய கீரம் மாததா. அப்போ இவருக்கு பிரம்மாவுக்கு முதித சேத்தசம், மனசு சேத்துனா மனசு, முதித்த சந்தோஷமாடுறது அவருக்கு. ஏன்னா பகவானே சுயம் இப்போ அவர் பிளஸ் பண்ணியாச்சு. முதித அப்ப அந்த சிருஷ்டி காரியத்துக்கு இப்ப பாருங்க, இந்த இதுக்கும் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை நம்ம கடைசியில நம்ம பார்ப்போம். சோ அப்படியாக இப்ப மறுபடியும் பூயக, மறுபடியும் நீ தபஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விடுறாரு பகவான். மறுபடியும் அவருக்கு தபஸ் பண்ணணும் இல்லையா. சும்மா உடனே ஒண்ணு சிருஷ்டி தொடங்க முடியாது அவருக்கு. மறுபடியும் அதே மாதிரி அது போஸ்டர்ல உட்காந்துட்டு அவர் சமாதி நிலை வரைக்கும் போறதுக்குள்ள அவருடைய அந்த காரியத்தை எடுத்துக்கணும். போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, சதம் கிருத தபாஸ்தத சகலு திவ்ய சம்வத்சரான் அவாப்ய ச தபோபலம் மதிபலம் ச பூர்வாதிகம் உதீக்ஷ்ய கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத் பல விஜృంభిத பவன பாதசி பீதவான். சதம் மறுபடியும் பாருங்கோ, 100 டிவைன் அகைன் மறுபடியும் சதம் கிருத தபஸ் தபாஸ்தத தவம் பண்றாரா மறுபடியும் 100 வருஷ காலம் மறுபடியும் தவம் பண்றலையா. கலுங்கிறார் பட்டத்தில் குருவாயூரப்பன் பார்த்துட்டு சொல்றாரு, திவ்ய சம்வத்சரான் 100 டிவைன் இயர்ஸ், 100 மங்களகரமான அந்த வருஷங்களை மறுபடியும் அவர் இறங்கினாராமே, மறுபடியும் பிரம்மா செஞ்சாராமே அப்படின்ட்டு குருவாயூரப்பன் பார்த்து கேட்பாரு. அவரு ஆமான்னு சொல்லுவார். அந்த சமயத்துல அலையாட்டுவாராம். அப்போ அந்த மாதிரி தியானத்துல இறங்கிறார் இப்போ மறுபடியும் பிரம்மா. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அப்போ அவருக்கு அவாப்பிய ச தபோபலம், அவருக்கு அந்த பலம் கிடைக்கிறதா. அவாப்பிய ச தபோ, அந்த தவத்தினுடைய பலம் அவருக்கு கிடைக்கிறது. 100 வருஷ காலம் அந்த தவம் பண்ணி பண்ணி அவருக்கு மனோபலம் கிடைக்கிறது, அந்த தவ பலம் அவருக்கு கிடைக்கிறது. அதனோட மதிபலம், புத்தியும் ஸ்திரப்படுறது அவருக்கு. புத்தியும் ஏன்னா மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கியாச்சு இல்லையா, அவருக்கு சித்த சுத்தி ஆயிடுறது. புத்தி எப்படி பண்ணணுங்கிற அந்த ஐடியா வரணும் இல்லையா, மதிபலம் கிடைக்கிறது. பூர்வாதிகம்ங்கிறார் பட்டத்திரிங்க. முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமா அவருக்கு அந்த பலன் கிடைக்கிறதா இந்த இதுல இருந்ததுனால. அவாப்பிய ச தபோபலம் மதிபலம் ச பூர்வ அதிகம் அப்படின்னா என்னன்னா, முதல்ல இருந்ததை விட இன்னும் அது கூடுதலா அவருக்கு அந்த பலன் கிடைக்கிறதா இந்த 100 வருஷ காலம் அவர் தவத்துல இருந்ததுனால. அப்போ இப்ப என்ன நடக்கிறது பாருங்க, அந்த தவ பலம் வந்துடுறது, அவருக்கு நிறைய பலம் கிடைச்சு விடுறது பிரம்மாவுக்கு. அப்போ அடுத்து என்ன நடக்கிறதுனா, உதீக்ஷ கில கம்பித பயசி பங்கஜம் வாயுனா. டாப்ல இந்த பிக்சர் பாருங்க, ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்காரம்மா. உதீக்ஷ பாக்குறார்,
பாக்குறோம், என்னத்தை பாக்குறோம்னா கீழே கம்பிதம். இப்ப என்ன, இந்த தாமரைப்பூ அப்படியே தண்ணியில ஆடின்னு இருக்கு இல்லையா? ஏன்னா அலைகள், இந்த அலைகள்னால எப்பவுமே ஆட்டம் கண்டு இருக்கும். அப்போ அவருக்கு ஸ்டேபிளா இருக்கணும் இல்லையா? அந்த காரியத்துக்கு என்னவாக்கும்? ஒன் ஷுட் ஹாவ் அ ஃபர்ம் ஃபுட்டிங் இல்லையா? அந்த திடமோ ஸ்திரமோ ஒரு இடத்துல இருந்தா தானே அவருடைய காரியங்களை பண்ண முடியும். உதீட்ச கீழே பார்த்தாராமே, கில கில அந்த மாதிரி இந்த இதெல்லாம் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஆகும். உதீட்ச கில கம்பித்தம், ஆடுறது கம்பித்தம், பயசி அந்த தண்ணியில, பங்கஜம் தாமரப்பூ, வாயுனா வாயுவும் அந்த தண்ணியுமா காத்தடிக்கிறது, ஒரு காத்து வர அடிக்கிறது இல்லையா? காத்து அந்த ஜலம், அப்போ அந்த காத்துனால அந்த ஜலம் ஆடுறது. அப்போ அந்த தாமரை பூவும் அப்படியே ஆடிட்டு இருக்கு. அந்த ஆட்டத்துக்குள்ள நடுவுல கமலத்தினுடைய நடுவுல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பிரம்மா. ஆனா இப்போ ஒரு நல்ல பலம் கிடைச்சாச்சு இல்லையா? தபோபலம் மதிபலம் எல்லாமே கூடுதலா கிடைச்சாச்சு அவருக்கு. அப்போ பவத் பல விஜృంభిத, இந்த பலம் அவருக்கு விஜృంభిத, நிறைய பலம் கிடைச்சதுனால பவன பாதசி பீதவான் பழகம் பண்ணிருக்காரவா பாரு. பவன, பவனம்னா காத்து, பாத ஜலம், பவன பாதசி பீதவான் குடிக்கிறாராம் பகவான். ஜலத்தையும் அந்த காத்தையும் என்ன அடக்கிறாரு இல்லையா? இப்போ இது இல்லைன்னா இப்படி ஆடிட்டே இருக்கு. இந்த பங்கஜம், இந்த தாமரைப்பூ ஜலத்துல எப்படி ஆடிட்டே இருக்கு, காத்து வேற, ரெண்டுமா சேர்ந்து ஆட்டம். அப்போ என்ன பண்றாரு, இந்த காத்தையும் இந்த ஜலத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அவருக்கு. இப்பதானே இந்த ஆட்டம் நிற்கும். அதனாலதான் அவர் பவத் பல விஜృంభిத, விஜృంభిதனா அந்த பலம் கூடுதலா அவருக்கு கிடைச்சதுனால பவன பாதசி பீதவான் எல்லாரும் குடிக்கிறார் அவர் அந்த இது. ஏன்னா இப்போ அந்த தாமரைப்பூல இருந்துதான் அவர் உலகத்தை உருவாக்கணும் இப்போ இல்லையா? அப்போ அதுக்கு கிளியரா இருக்கணும் இல்லையா? எவ்ரி திங் ஷுட் பி இது கிளியர்டு. அதனாலதான் அப்பதான் அவருக்கு அந்த சிருஷ்டி காரியத்தை தொடங்க முடியும். சோ இதுக்கு நிறைய அர்த்தங்கள் நம்மளே கற்பனை பண்ணிக்கலாம். இல்லாட்டி இவர் என்னத்துக்கு தண்ணியை கொடுக்கணும், அவரால் முடியுமா? இவரால் எப்படி விஜృంభిக்க நிறைய பலம் கிடைச்சது, குடிச்சா என்ன ஆகும்? இது வயிறெல்லாம் பெருத்து உப்பி போயிடும் இல்லையா? காத்து ஜலம் எல்லாம வயத்துக்குள்ள போய் நின்றுடும். குடிக்கிறார் இல்லையா எல்லாத்தையும். இப்ப கீழே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இப்படியே நடக்குமா, அப்படி ஒரு ஆச்சரியம் நமக்கு வருது இல்லையா? இப்போ இந்த இந்த ஜலம் எல்லாம் அது ஒரு குழந்தை பிறக்கும் போது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல அதுவும் இப்படிதான் முதந்துட்டு இருக்கு பாருங்க. அது முதந்துட்டு இருக்கிற குழந்தை கடைசியில பனிக்கடம் உடையிறதும்பா, உடைஞ்சு அந்த ஜலம் எல்லாம் போயிடுறது. அதுக்கப்புறம் ட்ரையா இருக்குது, அதனால வெளியில வர முடியாது, ஜலத்தோட சேர்ந்துட்டு அது வெளியில வரும். சரி, இதெல்லாம் ஒரு ஒரு ஒன்னொன்னு சகாயம் பண்ணிக்கிறது இல்லையா? இப்பதானே அந்த இது பிறக்கிறது இந்த பினாமினா நமக்கு பாக்குறோம் நம்ம. சோ இதெல்லாம் அதே மாதிரிதான். இப்போ இந்த இது இது உள்ள இப்போ இன்னொரு இதுல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் உள்ள அந்த எடுக்கும் பொழுது இது எல்லாமே சிருஷ்டி காரியத்துல தேவைப்படுறது இல்லையா? ஜலம் பணம், காத்து பணம் எல்லாமே தேவைப்படுறது இல்லையா? அப்போ அது எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கிட்டு விடுறார் பிரம்மா. ஹிரண்ய கர்ப்பர்னு பேர் இருக்கு இல்லையா? ஹிரண்ய கர்ப்பராக்குமவர் அந்த கர்ப்பத்துல வச்சுன்னு விடுறா, எல்லாத்தையும் எடுத்து வச்சு விடுறா. அதுக்கப்புறம் தானே இவருக்கு சிருஷ்டியை தொடங்க முடியணுமே. அது மாதிரி விதவிதமா எப்படி உங்களோட கற்பனை சும்மா தட்டி விடுங்க, அப்ப நமக்கு தெரியும் ஏதோ ஒரு வீட்டுல நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் எல்லாத்துக்கும். சோ அப்படியாக அந்த காத்து இந்த ஜலம் எல்லாத்தையும் குடிக்கிறாராம் பிரம்மா. அடுத்தவர் என்ன பண்றாருன்னா, தவைவ கிருபயா புன சரசிஜேன தேனைவ ச பிரகல்ப்ய புவனத்ரயீம் பிரவவ்ருதே பிரஜா நிர்மிதோ ததாவித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வர त्वमाशु परिपाहि மாம் குருதயோக்ஷிதைர் ஈக்ஷிதைர். அழிக்கும் போதே நான் எப்படி பிரிக்கிறேன்ட்டு நீங்க கவனிச்சுக்கணும். தவைவ, தவ ஏவ, தவைவ கிருபையா புன, பகவானுடைய கிருபை ரொம்ப கூர்ந்து கவனிங்கோ. இவர் எப்படியாக்கும் சிருஷ்டியை உருவாக்குறாங்கிறது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நாங்க ரொம்ப மண்டையப்பட்டு இது பண்ணோம், எப்படிதான் இது எப்படி எப்படி பிக்சரைஸ் பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சோம் நாங்க. பகவானுடைய கிருபை அது எங்களுக்கு கிடைச்சதோ நமக்கு தெரியல, எப்படியோ பண்ணினோம் நம்ம, எப்படியோ யூ ஹாவ் டு அக்செப்ட் தட். இப்போ அதுல பாகவதத்துல இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம். அப்போ அவருடைய கிருபையினால சரசிஜேன, அந்த தாமரப்பூர்ல இருந்தே சரசிஜேன தேன ஏவ சக பிரகல்பிய புவனத்திரையே, 3 உலகங்களையும் அந்த பிரம்மா உருவாக்கினாராம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். இப்போ அது எப்படி உருவாக்கினார் ஒரு யோசனை வருது. அப்போ
இது வந்து பாகவதத்துல சின்ன க்ளூ கிடைச்சது எங்களுக்கு. அதை வந்து இது பண்ணி பார்த்தோம். இப்ப இவர் வந்து உதர நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா? உட்கார்ந்துட்டு தவம் பண்ணிட்டு எல்லாம் ஆச்சு, ஜலத்தெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது வந்து அந்த பெட்டல்ஸ், அது நடுவுல இருக்கிற அந்த மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ அதுதான் சரஸ், அதுல இருந்தே அவர் உருவாக்குறாருன்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல அந்த கர்ணிகாரம்னு சொல்றாங்க. அதாவது பாகவதம் பிரகாரம் இப்ப நான் விதை இதுக்குள்ள இந்த ஹோல்ஸ்ல இருக்கிறதுலாம் வித்துக்கள் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த விதையெல்லாம் சூஷ்மங்கள் தானே. அந்த விதையிலிருந்து தான் இன்னொரு செடி உருவாருது. அப்போ இந்த செடிக்குள்ள சூஷ்மங்கள் எல்லாம் அந்த விதைக்குள்ள இருக்கு. அந்த விதைய பெரிகார்ப்னு சொல், அந்த விதையத்தான் கர்ணிகாரம்னு சொல்றான். அப்போ இந்த கர்ணிகா அந்த விதைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ள. அந்த ஹோல்ல தானே முதல்ல உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர்றாரு அவர். இப்போ அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த விதைகள், அதாவது சரசிஜேன பிரகல்ப புவனத்ரீங்கிறார். 3 உலகங்களை உண்டாக்கினார்ன்ட்டு இவர் எழுதியிருக்கார். இப்ப யோசிக்கணும், எப்படியாக்கு இவர் உருவாக்கினார் அந்த உலகத்தை. அப்போ இந்த விதைக்குள்ள எப்படி ஒரு செடிக்குள்ள அத்தனை சூஷ்மங்களும் இருக்கோ, இப்போ அதை வந்து கர்ணிகாரம்னு சொல்றான். அந்த கர்ணிகாரத்தினுடைய அந்த விதையினுடைய அந்த விதையை நீங்க இது ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பேன். அதுக்கு வெளியில ஒரு தோல் இருக்கும், அதை வந்து எபிகார்ப்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவுல ஒரு ஃபிளஷி போர்ஷன் இருக்கும், அதை வந்து மீசோ கார்ப், அப்புறம் எண்டோ கார்ப் உள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 போர்ஷனா பிரிக்கலாம் அந்த ஒரு விதைய. அப்போ அந்த பெரிகார்ப்ங்கிறது அவுட்டர் லேயர். அந்த அவுட்டர் லேயரை அவர் உடைச்சிட்டு உள்ள போறாராம். அதாவது ஜெர்மினேஷன் வச்சுக்கலாம். நம்ம எப்படி ஜெர்மினேட் பண்ணி ஒரு புது செடி வளர்றதுங்கிறது நம்ம இதை வந்து ரொம்ப கூடகமா இதை சொல்லியிருக்கு. அப்போ அந்த கர்ணிகாரத்துக்குள்ள இது பாகவதத்துல இருக்கு அந்த ஸ்லோகம், நீங்க பாத்துக்கோங்க. அந்த நம்பர் நான் கொடுத்துடுறேன், நீங்க பாத்துக்கலாம். பாகவதத்துல இருக்கு கரெக்டா அந்த ஸ்லோகம் இருக்கு. அப்புறமா பாருங்க, இதுல மென்ஷன் பண்ணிட்டுல நான் சாரி, அந்த புக்கை எடுத்து வச்சுக்கலாமா, மடக்கி வச்சுட்டேன் நான். இதே 3ஆம் அத்தியாயத்திலேயே வரது இது. அந்த ஸ்லோகம் வந்து 3ஆம் ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல 9ஆம் ஸ்லோகம் நினைக்கிறேன் நான். நான் அப்புறமா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். சோ அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அந்த கர்ணிகாரத்துக்குள்ள பூந்து சிருஷ்டி பண்றார். அப்ப சூஷ்மத்துல இருந்து ஜெர்மினேட் ஆகுதுங்கிறது நமக்கு இன்டைரக்டா அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இல்லாட்டா எப்படி ஒரு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றாருங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு புரியாத புதராத்தான் இருக்கும். இப்போ அந்த விதைகள்ல எப்படி சூஷ்மங்கள் இருக்குமோ அதெல்லாம் வச்சுட்டு அது எப்படி உருவாருதோ அத மாதிரி இந்த கர்ணிகாரம், இந்த பெரிகார்ப்ப வந்து பெரிகார்ப் இந்த அவுட்டர் லேயரை பொழந்துண்டு பகவான் வந்து அதுல இருந்து, பிரம்மா வந்து அதுல இருந்து சிருஷ்டி உருவாக்குறாருங்கிறது பாகவதத்துல அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம், பிரம்மா அது மேல உட்கார்ந்துட்டு அந்த பெரிகார்ப்புக்குள்ள பூர்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் இல்லையா? பெரிகார்ப்னா அந்த உள்ள அந்த விதை இருக்கும் இல்லையா, பிளாக்கா, இந்த பிளாக் சீட்ல இருக்கிற அந்த கர்ணிகாரம் பெரிகார்ப்பு பொழந்துட்டு அதுக்குள்ள போய் அவர் சிருஷ்டி உருவாக்குறார். அப்போ அந்த அந்த எப்படி வர்றது என்னன்னா, இப்ப அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. சிருஷ்டி என்னன்னா ஒண்ணு மட்டும் அல்ல, 3 லோகத்தையாக்கும் அவர் உருவாக்குறார். அப்ப அந்த 3 லோகம் எப்படி வருது, அது கீழே நீங்க பார்க்கலாம். அந்த 3 லோகமும் இப்ப எதுல இருந்து உருவாக்கி இருக்கார், அது பத்மத்தில இருந்து தான் உருவாக்கியிருக்கார். அந்த 3 லோகங்கள் என்னன்னா சுருக்கமா சொல்ல போனா பூஹு புவஸ்சுவக அப்படின்ட்டு காயத்ரி மந்திரத்துல வரும். அதாவது பாதாள லோகம், பூலோகம், சொர்க்கலோகம், இப்படி 3ஆம் அந்த காயத்ரி மந்திரத்துல இருக்கணும். பூ புகு புவக சுவக அப்படின்ட்டு 3ஆ பிரிச்சிருப்பாவா. அப்ப கீழே பாதாளம், பூலோகம், அப்பர் லோகம். இதை மறுபடியும் 14 வெட்டிக்கலாம், 14 பிரிச்சுக்கலாம். மெயினா இது 3 தான் இருக்கு. அது மேலே பிரம்மா உட்கார்ந்து சத்தியலோகத்துல பிரம்மா உட்கார்ந்துருக்காரு. சோ இப்படியாக அந்த 3ஆ உலகத்தை மாத்திரம் உண்டாக்கினா போருமோ, அதுல எத்தனை இருக்கு இல்லையா, எத்தனை கிரியேஷன்ஸ் இருக்கு. இதுல அடுத்த தசகத்துல நம்ம பார்ப்போம் எத்தனை பேரை உருவாக்கணும் இப்போ அவருக்கு. அப்ப அதுக்குள்ள இடத்தை முதல்ல ஸ்தலத்தை உருவாக்குறார் அவர். சோ அது 3ஐயும் உருவாக்குறார். முதல்ல பாதாள 3 உலகத்தை உருவாக்குறார். அப்புறம் he fills up the whole world. இப்ப இந்த 3 லோகம்ங்கிறது இங்க வந்து பாதாளம், அடிலோகம், அடியில இருக்கிறது. அதே மாதிரி பூலோகம் இப்ப தண்டுல இருந்து வரும்போது அடி வரைக்கும் வரும் இல்லையா, இப்ப அது பாதாளமா இருக்கும். அந்த கர்ணி அந்த அந்த பெட்டல்ஸ் எல்லாம் பூலோகம், பெட்டல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்காங்க. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அந்த விதையில பூந்து அந்த உலகம் சிருஷ்டி ஆறது எப்படின்னா, இந்த அடிபாகம் வந்து பூலோகமா இருக்கு. அப்புறம் அந்த பெட்டல்ஸ், பெட்டல்ஸ்னா ஜென்ரலா எல்லா பாகவத்துல சொல்லியிருப்பாங்க, குவார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது திக்குகள். சோ அந்த திக்குல நிறைய பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா. சோ அதுலதான் ஜம்பூ துவீபத்தில் படிப்போம் நம்ம, உலகமே உற்பத்தி ஆகுது. எல்லா விதவிதமான எத்தனையோ டெரைன்ஸ் உருவாருது அதுல இருந்து.
அப்புறம் அதுக்கு மேல அப்பர் லோகம் இல்லையா, மேலுலகம் உண்டாருது. அங்கதான் நம்ம சந்திர சூரியன் இதெல்லாம் நம்ம பார்ப்போம், அப்பர் லோகம் அது. சோ இப்படியா மந்திரத்திலையும் நமக்கு இருக்கு. சோ இப்படியாக புவனத்திரையும் 3 உலகங்களையும் பகவான் பிரம்மா சிருஷ்டிக்கிறாருங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தவைவ கிருபையா, அவரோட அதுவும் கிருபையா பகவானுடைய கிருபையினால, புன சரசிஜேன தேனைவ சஹ, சஹன அந்த பிரம்மா பிரகல்பிய புவன 3 உலகங்களையும் உருவாக்கினார். பிரபவிருத்தே பிரபவிருத்தே பிரவர்த்திக்கிறார். பிரஜா நிர்மித்த பிரஜைகள், உலகத்தை மட்டும் ஃபர்ஸ்டா போருமோ, அதுக்குள்ள ஃபில்அப் பண்ணணும் இல்ல, ஃபில்அப் த பிளாங்க்ஸ்ங்கிற மாதிரி எத்தனை ஜீவராசிகள் பார்க்கலாம் கீழே. எத்தனை ஜீவராசி, விதமான குவாட்ரபெட்ஸ் என்ன, பட்சி என்ன, பேர்ட்ஸ் என்ன, அதென்ன இதென்ன விதமாக. அதான் பிரபவிருத்தே பிரபவிருத்தே விருத்தி பண்றார். பிரஜா நிர்மிதோ எல்லாத்தையும் அவர் உருவாக்குறார் பிரம்மா. தான பெரிய காரியம் இல்லையா, எப்படி உருவாக்கினாருங்கிறது அடுத்த திசைத்துல நம்ம பார்ப்போம். கதாவித இப்படியாக கிருபாபரோ குரு மருத்புராதீஸ்வர பட்டத்தில் சொல்றார். ததாவித கிருபாபரோ இப்படியான அவருடைய கிருபையினால குரு மருத்புராதீஸ்வர, குரு அல்லவா பகவான், குருவாயூரப்பன் குரு. ஏற்கனவே நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். உலகத்துக்கெல்லாம் குரு பகவான் தான், விஸ்வகுரு பகவான். குரு மருத் வாயு புராதீஸ்வரர், எல்லாருக்கும் ஈஸ்வரன் பகவான் தான். குரு மருத் புராதீஸ்வர துவம் ஆசு பட்டத்திரி சொல்ற. கீழே நின்று அவர் உடனே பிரே பண்ணிக்கிறார் பகவானை பார்த்துட்டு. துவமாசு பரிபாஹிமாம், என்னே நீ ரட்சிக்கணும் குருவாயிருப்பா. குருவாயிருப்பனை பார்த்து சொல்றார். எப்படி இருக்கார குருவாயிருப்பன்? குரு தயோக்ஷித குரு தயோ தய குரு தய ஈக்ஷிதைங்கிற உன்னுடைய கருணை கண்கள் ரொம்ப அழகா பண்ணிருக்கா. சைட்ல பாருங்க, உன்னுடைய கருணை கண்களை கொஞ்சம் திருப்பி பாருங்கிறார். எப்படி நீ பிரம்மாவை பிளஸ் பண்ணி இந்த உலகத்தை நிர்மாணம் பண்றதுக்குள்ள சாமர்த்தியத்தை கொடுத்த மாதிரி இப்ப பகவானை பார்த்து வேண்டிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரே. அதுவும் துவம் ஆசு சட்டுன்னு துவமாசு பரிபாஹிமாம் குரு தயோக்ஷிதை ஈக்ஷிதை. குரு தயோக்ஷிதை என்னன்னா கருணை கண்களை, ஈக்ஷிதைஹி என் பக்கம் செலுத்தணுங்கிறோம். ஈக்ஷிதைன்னா பாக்குறது இல்லையா, கண்ணால, அதுவும் கருணை கண்களால என்னை நீ பார்க்கணும் அப்படின்னுட்டு அழகா முடிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரே. துவமாசு பரிபாஹிமாம் குருதயோக்ஷிதைரீக்ஷிதை சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே அந்த பாக்கியம் ஜனானா. பாருங்க அந்த படத்துல எத்தனை விதவிதமான இது அவருடைய நிர்மாணம் இல்லையா. பறவைகளும் மிருகங்களும் குவாட்ரபெட்ஸும் எல்லாத்தையும் உருவாக்கினார். இதுக்கு முன்னால இந்த பகவத்கீதையில அந்த ஸ்லோகம் ஸ்லிப் ஆயிடுது. சோ அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ இந்த கீதையில பாருங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, 7வது சாப்டர்ல நான் உங்களுக்கு பகவத்கீதையில சொல்லியிருக்கேன். கீதையில 16வது ஸ்லோகம் பாருங்க என்ன சொல்றாருன்னா, சதுர்வித பஜந்தே மாம் ஜனாகான்னு சொல்றாரு அர்ஜுனை பார்த்து. 4 விதமாக ஜனங்கள் என்ன பஜிக்கிறார், என்ன ஆராதிக்கிறார். சுகிருத்தின் ஒருத்தன நல்லவா, சுகிருத்திக்கு நல்லவா 4 விதமா என்ன பஜிக்கிறா அர்ஜுனை பார்த்து சொல்றாரு பகவான். அவ யார்? அந்த 4 விதங்கள் யாரு என்னன்னா, அர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்காளாம். பகவான சுகிருத்திகிங்கிற நல்லவான எல்லாரும் ஒண்ணும் இப்படி பண்றது இல்லை. சோ சுகிருத்திகி நல்ல ஜனங்கள் இந்த மாதிரி 4 விதங்கள்ல என்ன பஜிக்கிறான்னுட்டு அர்ஜுனை பார்த்து சொல்றார் பகவான். அந்த 4 விதங்கள் ஒண்ணு அர்த்த ஆர்த்த பக்தியை சொல்லுவாங்க. ஆர்த்த பக்தி என்னன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்மளாம் இந்த கேட்டகரியில தான் வருவோம். நமக்கு ஏதாவது துக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துலதான் நம்ம பகவானை நினைப்போம். நம்ம துக்கம் வந்தா அந்த சமயத்துல பகவானை பத்தி ஏகோன்னு புகழ்வோம், எல்லாம் பண்ணுவோம். இப்ப இதுக்கு கஜேந்திரன் ஒரு உதாரணம். கஜேந்திரன் அது வரைக்கும் கஜேந்திரனுக்கு அந்த சாபம் அதெல்லாம் பின்னால் படிப்போம். கஜேந்திரன் அவருக்கு
அவனுக்கு வந்து சாபம். அப்போ அந்த ஒரு யானையா வளைய வந்துட்டு இருக்கும் பொழுது அவன் வந்து இந்திரன், அவன் தலைவன் அவன். அப்போ அந்த கர்ப்பம் இருக்கு, அது ஈகோ அவனுக்குள்ள இருக்கு அவன்கிட்ட. அப்ப அவன் என்ன நினைச்சுக்கான், என்னோட பலத்தினால நான் என்ன பண்ணாலும் என்னால சாதிக்க முடியும் தான். ஆனா என்ன ஆறுது, இந்த முதலையோட பிடியில புட்டு 1000 வருஷங்கள் திண்டாடும் அவனால விடுபட்டுக்கவே முடிய மாட்டேங்கிறது கஜேந்திரனுக்கு. இப்ப கடைசியில் ஆதி மூலமேன்னு பகவானைத்தான் கூப்பிடுறான். அந்த தாமரை பூவை அப்படியே எடுத்து அப்படியே அது விரிக்க கூட முடியல, தும்பிக்கையால எடுத்து மாட்டின்னு இருக்கு. தும்பிக்கையால அப்படியே எடுத்து பகவானுக்கு ஆராதிக்கிறானாம். இது வந்து நிஷ்கல பிரம்மோபாசனையாக்கம். இதுதான் ஆர்த்த பக்தி சொல்லுவா. அதே மாதிரி திரௌபதியும் அவருடைய செயலை உருவினப்போ கண்ணான்ற கிருஷ்ணர் தான் கூப்பிடுவார். நீ என்ன இந்த ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்காரமா இப்படி உட்கார்றதுக்கா இருக்கா, நீ என்ன வந்து ரக்ஷின்னு விட்டு கத்துவள் அங்க அந்த சபையில. இப்போ இதெல்லாம் ஆர்த்த பக்தர்கள். எப்போ நமக்கு வேணுமோ அப்போ நம்ம பகவானை வேண்டிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த ஆர்த்த பக்தி சொல்லுவா. அடுத்து வந்து அர்த்தார்த்தி. இந்த அர்த்தார்த்திங்கிறது கொஞ்சம் ஹையர் கேட்டகரி. இவாளுக்கு என்ன பண்ண, பகவான் வந்து ஏதோ ஒரு காரியம் தங்களுக்கு கண்டிப்பா அது பண்ணி ஆகணுங்கிற அந்த ஆகிருதி அவளுக்கு. எப்படியான அந்த எடுத்த காரியத்துல ஜெயிக்கணும்னுட்டு பகவான் அவ வந்து தியானம் பண்ணுவா. அதுல வந்து இவர் எக்ஸ்பர்ட் பிரம்மா. எத்தனை தடவை தியானம் பண்றாரு பாருங்க. தியானம் பண்ணி தவம் பண்ணி தன்னுடைய பலத்தை ஜாஸ்தியாக்கிட்டு விடுறது இல்லை அவர். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பகவானோட அனுகிரகத்தை நாடி நாடி போறார் அவர். அப்போ அது விடவும் மாட்டேங்கிறார். இல்லாட்டி ஏன்னா கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா, இஸ் நாட் டிராப்பிங் இட். ஐயோ இதனால முடியலை விட்டு விடுறது இல்லை. நம்மளாம் சிலப்போ வந்து நம்மளுக்கு காரியத்துல ஜெயம் இல்லைன்னா என்ன எந்த பண்ணணும்னுட்டு விட்டுடுவான் நம்ம. இந்த மாதிரி இல்லை, அது முடிக்கிற வரைக்கும் அவர் விடுறது இல்லை பாருங்க. சோ அவளெல்லாம் அர்த்தார்த்திங்கிறார். பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா அவளெல்லாம். ஏன்னா அவ விட மாட்டாளாம். அந்த காரியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் பகவானை விட மாட்டாளாம் அவ. அப்பேற்பட்டவர் பிரம்மா. சோ பிரம்மா வந்து அர்த்தார்த்தி. அதுக்கு அர்த்தார்த்த பக்திக்கு அவர் தான் ஒரு உதாரணம். அதே மாதிரி பரீட்சித்து இவெல்லாம் இவர் சுகாச்சாரியார்ட்ட வந்து கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அவனுக்கு he wants to improve his knowledge இல்லையா, தெரிஞ்சுக்கணும். இந்த இது சொல்லு அதை சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு 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 கொஸ்டின் கேட்டு இஸ் லேர்னிங் இல்லையா. நிறைய பேர் ஆசிரமத்திலால இருக்கும் பொழுது குருவிட்ட கேள்விகள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பா. சோ இவாள்லாம் வந்து ஜிக்ஞாசுன்னு சொல்லுவா. இவாளுக்கு they are only interested in learning. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ அவளை ஜிக்ஞாசுன்னு சொல்றாரு. கடைசியில ஞானி. ஞானிகள் வந்து பகவானோட ஐக்கியம் ஆகிறதுக்கு இந்த பிரம்ம வித்தை சொல்றா இல்லையா. பிரம்ம வித்தைனா என்னன்னா பிரம்மனோட ஐக்கியப்பட்டு போறது. சோ இந்த பிரம்ம ஐக்கியத்துக்கு ரொம்ப பாடுபடுவான். அவள ஞானி. பிரகலாதன் ஒரு ஞானி. அவன் வந்து ஒரு அசுரனாக்கம். அவன் ஹிரண்யகசிபுவுக்கு பிறந்தவன். அவன் அசுரன். ஆனா அவன் ஜாதி அசுரனா இருந்தாலும் அவன் ஞானியாக்கும். ஏன்னா கயாத்துவோட கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே நாரதர் வந்து உபதேசம் பண்ணார். இப்ப நாரதருடைய உபதேசத்தான அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். கர்ப்பத்துல இருக்கும் பொழுது பிரகலாதன் ஞானியாக்கும். சோ என்ன நடக்கிறதுங்கிறத பிரகலாத சரித்திரத்துல நம்ம பார்ப்போம். சோ இதுதான் 4 விதம்னு சொல்றாங்க. சோ இந்த 4 விதத்துல இது பிரம்மா வந்து அர்த்தார்த்தி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்ப நம்மளும் எந்த கேட்டகரியில இருக்கோம் தெரியறதுக்கோசரம் தான் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. இப்ப அர்ஜுனன் கிட்ட என்னத்துக்கு பகவான் இத்தனையும் சொல்றார், என்னத்துக்குன்னா அவன் சோர்ந்து விடுறான் இல்லையா. அவன் எப்படி நம்ம இவாளெல்லாம் கொல்ல போறோம், எப்படி ஒண்ணு நமக்கு ஜாஜீவானம் கிடைச்சு தனதானியம் எல்லாம் கிடைச்சாலும் என்ன நம்ம மனசுல சந்தோஷமா இருக்கும், அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் கீழே விட்டு நம்ம உட்கார்ந்து விடுறாரு. அப்போ அவனை எப்படியோ அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை புரிய வைக்கிறார் பகவான். இப்போதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வருது இல்லையா. அந்த எத்தனை தத்துவங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. இப்போ இதுக்கெல்லாம் உதாரணம் வந்து 4 பேர். இப்ப எத்தனையோ பேர் புராண கதைகளை நம்ம தெரிஞ்சுப்போம். அர்த்தார்த்தி வந்து அதுக்கு உதாரணம் பிரம்மா. அதையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பார்ப்போம் அடுத்த தசகத்துல நம்ம பார்ப்போம் என்ன விதவிதமான சிருஷ்டிகள் எத்தனை கஷ்டத்தோட அவர் உருவாக்குறார். எத்தனை தடவை ஸ்லிப் டவுன் அவர் அப்பவும் விட மாட்டார் அவர். அவ்வளவு அழகா அவர் இந்த சிருஷ்டிய பண்ணவர். இதை வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். தசகம் 10. ஓகே, தேங்க்யூ மாமி. அந்த பிரம்மா